இத்தல நீரைகனி அப்பமுடவள் போரி தப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மதி வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் போய அத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் வளர் கொடு பணிவேனே முத்தமிழடவினை முற்படுகிரிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசெய்த அச்சுவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிலை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமா எங்காயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தினையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி கூலிமணி திருவா அதகுரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி எம்பாளுடன் ஆகிய பல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து சிவ தர்மோத்தரத்தில் என்று அவையடக்கம் பற்றி பேசுவதற்கு திருவர்களும் குருவர்களும் அடியாரர்களும் போட்டிருக்கிறோம். அவையடக்கம் என்று சொன்னால் ஒரு நூலை செய்து சான்றோர்கள் முன் அதை காட்டி அந்த நூலுக்கு எந்த குற்றம் சொல்லாமல் இருந்து அந்த நூல் திரைப்பு அடைமையானால் அப்படிப்பட்ட நூலை சேர்த்துக் கொள்வார்கள் நமது சான்றோர். இப்ப நூல் எழுதியாச்சு, கொண்டு போய் சபையை கற்றவர் சபை முன்னாடி கொண்டு போய் காட்டணும். அது அவங்க சரி பார்ப்பாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்படின்னா தான் அதை என்ன செய்வாங்க, அரங்கேற்றம் செய்வார்கள். இல்லைன்னா அந்த நூலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வள்ளுவர் திருக்குறள் ஏற்றும் போதும் அப்படிதான், எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குன்னு சொன்னார்கள். அதுக்கப்புறம் அவை பாட்டி தான் சொல்லி, இரண்டாவது சாமியுடைய திருவாக்கினால் அசரீதி வாக்கினால் சிவபெருமான் அசரீதி வாக்கா சொன்னாரு, வள்ளுவன் வாக்கு என் வாக்கு அப்படின்னாரு சாமி. அதுக்கப்புறம் தான் சபையில் உள்ளவங்கள ஏற்றுட்டாங்க. இப்படி அதே மாதிரி கந்தபுராணம் ஏற்றும் போது கச்சியப்ப சிவாச்சாரியிடம் முதல் எடுத்ததுமே குற்றம் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா முதல் அடியை எடுத்து கொடுத்தது யாரு, முருகப்பெருமான் எடுத்த அடியவே தப்பு சொன்னாங்கன்னா உடனே சாமி முருகப்பெருமானே அந்த வீர சோழியம் என்கின்ற அந்த நூலை எடுத்து காண்பித்து அந்த நூலை அரங்கேற்றம் செய்ய வைத்தார் முருகப்பெருமான். இப்படி பல சிறப்புகள் உண்டு. ஒரு அவை அடக்கம் என்றால் சபை அறிந்து பேசுதல், அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மை எவர் என்று யார் சொல்வார், நம்ம வள்ளுவர் சொல்றார். அவன் சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடிய தூய்மை உடையவர். அந்த சொல்ல நல்லா ஆராய்ந்து இதை சொல்லலாம் இதை சொல்லக்கூடாது என்பதை ஆராய்ந்து சொல்லணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொந்த கற்பனைகள் எதாவது சொல்லணும்னு வச்சுக்கோங்க, எல்லாம் என்ன செய்வாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப நம்ம சொல்ற சொல்லு ஏதாவது ஒரு நூல்ல இருக்கணும், ஏதாவது ஒரு புராணங்கள்ல இருக்கணும், இல்ல ஏதாவது சாத்திர நூல்கள்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம துணிஞ்சு சொல்லலாம். அந்த சொல்ல துணிந்து சொல்லலாம். அதான் சொன்னாரு, சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் அப்படின்னு. அப்ப அவை அறிந்து அந்த சபை எப்படி இருக்கு, இந்த சபையில நம்ம எப்படி பேசலாம் அப்படின்றதெல்லாம் ஆராய்ந்து, அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அப்படி சொல்ல வேண்டும். இந்த சொல்லை அப்படி ஏற்கனவே நம்ம மெய்கண்டார் அப்படிதான் இந்த நூலை அரங்கேற்றம் செய்யும் போது சிவஞான போதத்தை தம்மை உணர்ந்து தம்மையுடையார், எம்மை உடையார், எம்மை இகழார், தன்மை உணரார் அப்படின்னு கூட சொல்லுவார்.
தம்மை உணர்ந்துன்னா யாரை உணர்ந்து? சிவத்தை உணர்ந்து. தமை உடையார் எம்மை உடையார் எம்மை இகழார். என் போன்று உள்ளவர்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? கற்று அறிந்தவர்கள் குறை கூற மாட்டார்கள் அப்படின்னு அந்த பாட்டில் சொல்றாரு. இப்ப நம்ம இதுல பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட இருக்கிற ஆளு நம்ம என்ன செய்வோம்? குற்றம் குறை சொல்லுவோம். நல்லா இருக்கும், பிரசாதம் நல்லா இருக்கும், அவங்க போட்டது நல்லா இருக்கும், அவங்களுக்கு முன்னாடி நல்லா சொல்லிட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க? பிரசாதமாக்கும் அப்படின்னு அப்படி சொல்ற ஆளுகள்லாம் உண்டு. அது மாதிரி இந்த மாதிரி நிறைய இந்த உலகத்துல எந்த ஒரு இதை எடுத்துக்கொண்டாலும் குறை கூறுவதற்கென்றே ஆள்கள் இருப்பாங்க. சிவபெருமான் எழுதின இதையே குற்றம் சொன்னாரு நக்கீரதேவன். சாமி அழகான பாட்டு எழுதி கொடுத்தாரு. என்ன பாட்டு? கொங்குதே வாழ்க்கை அஞ்சிரை தொம்பி காமம் செவ்வாது கண்டது மொழியுமோ பயிலியது கெளிய நட்பின் மயிரியர் செரியர் அறிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே அப்படின்னு அருமையான பாட்டை எழுதி கொடுத்தாரு. அதையே என்ன செஞ்சிட்டாரு? இந்த பாட்டில் பிழை உள்ளது அப்படின்னாரு நக்கீரர். யார் சொன்னதுன்னு நேர சாமி வந்தாரு. என்ன குற்றம்? சொல்லில் குற்றமா பொருளில் குற்றமானாரு. சொல் என்னமோ கரெக்டு தான், ஆனா பொருள்ல குற்றம் இருக்கு அப்படின்னாரு. சொல்லியா அப்படின்னாரு. அப்ப சொன்னாரு, இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தல்ல மனம் கிடையாது அப்படின்னாரு. அவரு யாரு? நக்கீரது. செயற்கையா ஹேர் ஆயில்லாம் தடவுனாக்கா என்ன வருது? மனம் வருது. செயற்கையா மனம் பொருந்தினால்தான் மனம் வருமே தவிர இயற்கையாக எந்த பெண்ணுக்கும் மனம் வராது அப்படின்னாரு. சாமி மனம் உடையதுன்னு எழுதியிருந்தாரு. அப்போ ஒன்னொன்னா சொல்லிட்டு போதே என்ன சொன்னாரு? நீ வணங்கக்கூடிய உமையமைக்கும் அந்த நிலைதானா அப்படின்னாரு சாமி. அவளுக்கும் அதே நிலைதான் அப்படின்னாருல. நெற்றிக்கு என்னை வச்சு சாமி எரிச்சார். எரிச்சு பொற்றாமரை குளத்தில் போட்டார். அதுக்கப்புறம் சாமி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்ப நீ மீண்டும் தமிழ் கற்று அப்படின்னு சாமி அனுப்பிச்சு விட்டார். அதுக்கப்புறம் முருகப்பெருமான்கிட்ட போய் பாடம் கேட்டாரு நக்கீரதேவன். அப்படி பாடம் கேட்டவர்ல அகத்திய மாமுனிவரும் நக்கீரதேவன். அப்படி இந்த நூல் வந்து யார் யாருக்கு சொன்னதுன்னா முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு சொன்ன ஒரு நூல் தான் இந்த சிவ தர்மோத்தரம் என்கின்ற நூல். மிக அற்புதமான நூல். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி நூல் எல்லாம் இப்ப புரிதல் ராமலிங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அடியனுக்கு ஒரு வாய்ப்பை சாமி கொடுத்துருக்காரு. இந்த நூலெல்லாம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இது வந்து உப ஆகமம் என்று பெயர். சிவபெருமான் 28 ஆகமங்கள் எழுதி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதுல வந்து இது உப ஆகமம் இந்த ஆகம். அப்படி சீரியரும் அவையடக்கத்துல சொல்லும் போதே சீரியரும் சீரியரை அல்லாரை தனச்சிறுமை செப்புவாரை ஆரியரும் ஆரியரை அல்லாரை குலப்பழுது அன்று வாரையோ வீரியரும் வீரியரை அல்லாரை வலியின்மை விளம்புவாரை கூறியரும் கூறியரை அல்லாரை சொற்றுவரும் கூறுவாரே. அவையடக்கத்துல ரொம்ப தன்மையா சொல்றாரு. ஒரு உடையார் இருக்காருன்னா இல்லாத ஆளை பார்த்து அவர் போய் என்ன சொல்லுவாரு? நீ ஒண்ணும் இல்லாதன்னு போய் சொல்லுவாரா? சிறுமையுடையவர்கள்ல போய் அவர் ஏதாவது பேசுவாரா? நீ ரொம்ப தாழ்ந்திருக்க, நீ சிறுமையுடையவன் போய் ஒரு உயர்ந்தவர் வந்து போய் தாழ்மையுடையவர்கிட்ட போய் சொல்லுவாரா? அவரை போய் இகழ்ந்து பேசுவாரா? பேச மாட்டார். அது சொல்றாரு, சீரியரும் சீரியர் அல்லாதவரை. சீரியர்னா உடைமைப்பட்டவங்க, சீரியர் அல்லாதவர்னா உடைமை இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்களை பார்த்து உனக்கு நீ வசதி கம்மின்னு சொல்லி யாராவது சிறுமையுடைய பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்படி பேச மாட்டார்கள் அல்லவா? அப்படி சொல்ற. தன்னை சிறுமை செப்புவாரை ஆரியும் ஆரி அல்லாரை குலப்பழுது மண்டுளாரி. ஒரு குலப்பெருமை உடையவர் வந்து தனக்கு கீழே உள்ள அங்கனம் இல்லாத குலப்பழுது சொல்லுவார்களா அப்படின்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. நான் உயர்ந்த குலம், நீ தாழ்ந்த குலம்னு அப்படி யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்படி சொல்லுவாங்களா? உயர்ந்த குலத்துறையவர் வந்து தாழ்ந்த குலத்தில் உள்ளவர்களை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க? தாழ்வு சொல்ல மாட்டாங்க. அப்படி இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டே வர்றாரு. அப்படி சொல்லிட்டு வேற என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு சூரன் நல்ல பலசாலி ஒரு கோழையை பார்த்து நீ கோழை அப்படின்னு சொல்லுவானா? அப்ப அவனுக்கு யாருக்கு சிறுமை? அது குற்றம் சொன்னவங்களுக்கு தான் சிறுமை. அது போல என்னுடைய நூலை அறிவு உடைய கற்று தேர்ந்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? இந்த நூலை குறை சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. புரியுது அவங்களுக்கு? எப்படி உயர்ந்த குலத்தில் உள்ளவர்கள் தாழ்ந்த குலத்தை குறை கூற மாட்டார்களோ, பலசாலி கோழையை பார்த்து ஒன்றும் சொல்லாமல் இருப்பாரோ, அதுபோல உடையவர் சிறுமைப்பட்டவர்களை ஒன்றும் சொல்லாமல் இருப்பார்களோ, அதுபோல இந்த நூலை
குறை கூற மாட்டார்கள் உயர்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அந்த சிவஞான போத சூத்திரத்துல கூட நமது அருளாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த நூலை செய்யறவங்க யாரும் என்னை குறை கூற மாட்டாங்க, கற்று தேர்ந்தவர்கள் அதை உணர்வார்கள் என்று. தம்மை உடையார் தம்மை உணர்ந்து தம்மை உடையார் எம்மை உடையார் எம்மை இகழார். தன்னை உணரார் உணரார் அப்படின்னே சொல்றாரு. தன்னையே உணராதவங்க எப்படி இந்த நூலை குற்றம் கூறுவார்கள் என்று மெய்கண்டர் கூட அந்த அவையடக்கத்துல சொல்றாரு சிவஞான போதத்தில். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது இந்த அவையடக்கம். அப்படி அமைச்சிருக்காரு இந்த பாட்டுல. இந்த நூலை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, குற்றம் கூற மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப ஆதி நடு அந்தமில்லா அமலன் உயிர்க்கு அழுக்கு அறுக்க அரைத்த வாய்மை வேதம் உணர்ந்து புகன் விரை மலர்த்தால் அகத்தியன் தான் வியந்து போற்றி. இப்ப என்ன செய்யறாரு, ஆதியும் அந்தமும் இல்லாத நின்மலனாக விளங்கக்கூடிய சாமி அடைந்த வாய்மை, ஏற்கனவே ஆகமத்துல சொல்லி வைத்திருக்கப்பட்ட அந்த வாய்மையாக இருக்கக்கூடிய அந்த ஆகமங்கள் உள்ளத வேதமும் உணர்ந்து குகன் விரை மலர்த்தால் அகத்தியன் தான் வியந்து போற்றி. அந்த வாய்மை வேதத்தினால் அந்த திருவாக்கினால் சொன்ன அந்த ஆகமத்தை எனக்கு உரைக்க வேண்டும் என்று யாரு கேட்கா, இவர் அகத்திய மாமுனிவர் சொல்றாரு. சாமி எப்படிப்பட்டவனாரு, ஆதி நடு அந்தமில்லா அமலன் அப்படின்னாரு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப ஏற்கனவே நம்ம திருவம்பாவை பாடுறோம், ஆதியும் அந்தமும் இல்லாறு பெரும் ஜோதியை ஆம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன். சாமி ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, இப்படி எல்லாம் உள்ளவர் சிவபெருமான் ஒருத்தர் தான். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி, ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான் நம்ம சாமி ஒருத்தர். அதனாலதான் முருகப்பெருமான் சொல்லும்போது ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலன். யாரு, சாமி. அப்படிப்பட்ட நீங்க சொல்றாரு வேதம் அந்தமில்லா அமலன் உயிருக்கு அழுக்கு அறுக்க அறைந்த. எதுக்காக சாமி அந்த ஆகமத்தில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அழுக்காக விளங்கக்கூடிய ஆணவ மலத்தை கழுவுவதற்காக சாமி என்ன செஞ்சிருக்காரு, ஆகமத்துல எழுதி வச்சிருக்காரு. எப்ப சாமி இருக்காரு அப்பயும் என்ன செஞ்சிட்டாரு, ஆகமங்களையும் வேதத்தையும் ஆகமத்தையும் அருளிட்டார். உச்சி முகத்தை கொண்டு அருளியதுதான் ஆகமம், மற்ற 4 முகத்தை கொண்டு அருளியதுதான் வேதங்கள். வேதங்கள் பொது, உச்சி முகத்தை கொண்டு அருளிய ஆகமம் சிறப்பு. வேதங்கள் பொதுவாக உலக அறத்தை பற்றி சொல்வது, ஆகமம் என்பது அருளாளர்கள் நம்ம அடியார்களுக்கு சொல்லப்படும். எப்படி இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற முறையை சொல்வது எதுன்னா ஆகமம். அதே மாதிரி கோயில் திருக்கோயில் வழிபாடு எல்லாமே ஆகமத்துல இந்த முறைப்படிதான் இருக்க வேண்டும் என்று சாமியே எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி ருத்ராஜ் எப்படி தரிக்க வேண்டும், திருநீர் எப்படி தரிக்கணும் அப்படின்னு முதற்கொண்டு சாமி எழுதி வச்சிருக்காரு. இந்த ஏன் ருத்ராஜம் எப்பயுமே போட்டுக்கலாம் எல்லாருமே. சிலர் பாத்தீங்கன்னா முடியல, கடைக்கு வந்தாங்கன்னா ஒருத்தவங்க 3 சேர்ந்து போட்டிருக்காங்க, அப்புறம் 5 போட்டிருக்காங்க, அப்புறம் மாலையை போட்டுக்கிட்டு எந்த நேரமும் அவங்க ஆட்டு போய்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பாத்ரூம் போனா கூட மாலையோட போறாங்க. அப்படி போலாமா? அதை சாமி எழுதி வைக்கல. சாமி எப்படி எழுதி வச்சிருக்காருன்னா, ஒரு ருத்ராஜம் ஏதோ ருத்ராஜம் எந்த நிலையிலையும் இல்லறத்துல ஈடுபடும் போது கூட என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஒரு ருத்ராஜம் போட்டு மாலையா. இப்ப நீங்க சொற்பொழி கேட்கீங்கன்னா மாலையை போட்டுட்டு கேட்கலாம். அது மாதிரி திருக்கோயில் வழிபாடு பண்ணும்போது மாலையா போட்டுக்கலாம். ஆனா எந்த நேரம் என்ன செய்யக்கூடாது, போடுங்க. ருத்ராஜுக்கு பல சிறப்புகள் இருக்கு. அணிதல், பூசித்தல், ஜெபித்தல் 3 நிலை இதுக்கு. ருத்ராஜத்துக்கு அணிகிறோம், அது ருத்ராஜத்தை சிவலிங்கம் வச்சு பூசிக்கிறோம். இந்த சனிகலிங்கம் வாங்குறவங்க என்ன செய்வாங்கன்னா ருத்ராஜத்தை வச்சு சிவ பூஜை பண்ணுவாங்க. பார்த்தேன், நீங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் வரையில பார்த்தேன். சரி, என்ன இப்ப சனிகலிங்க பூஜை எடுக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒண்ணு சந்தனத்தை பிடிச்சி அதை எல்லா விஷயம் எல்லாம் பண்ணி செஞ்சு முடிச்சு கடைசி சந்தனத்தை எடுத்து என்ன செய்வாங்க மேல தடவிக்கிடுவாங்க, இல்லைன்னா சந்தனத்தை கரைச்சி சிலவர் குடிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஆமா, இப்ப சனிக பூஜை நம்ம கோயில், நம்ம திருக்கோயில கொடுப்பாங்க, மடத்துல கொடுப்பாங்க.
அப்படி வாங்கிக்கலாம். இல்ல அதாவது பயம் உடையவங்க வாங்கிக்குவாங்க. அது பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டு பண்ணுவோம். எடுத்துட்டு போய் சிவலிங்கம் பண்ணவா அப்படின்னு சில பேர் அச்சப்பட்டுட்டு என்ன செய்வாங்க, அப்படி அச்சம் உடையவர்களுக்கு சனியை பூஜை கொடுத்துருவாங்க மடத்துல. அது வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக. இப்ப நீங்க வந்து சமயத்துக்கு ஐயா கூட சொன்னாங்க, நான் சமயத்துக்கு எடுத்து நான் சிவ பூஜை பண்ண போறேன் அப்படின்னாங்க. அழகா செய்யலாம், செஞ்சு பழகலாம். அது இது நீங்க ருத்ராட்சத்துல வச்சு பழகலாம். இல்லைன்னா நீங்க தனியா ஒரு சிவலிங்கம் வச்சுட்டீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை கடைசி வரைக்கும் அதுக்கு நைவேத்தியம் விட்டணும். உங்களுக்கு அந்த சிவலிங்கத்தை நீங்க தனியா ஒரு பெட்டியில வச்சு நீங்க ஏற்கனவே நிறைய அபிஷேகம்லாம் பண்ணி பண்ணி வச்சிருப்பீங்களா, அடுத்து நீங்க சிவ பூஜை எடுக்கும்போது அந்த அதை தனியா ஒரு பெட்டியில வச்சு அந்த சாமிக்கு நீங்க அபிஷேகம் இல்லாட்டினா கூட நைவேத்தியம் கண்டிப்பா பண்ணணும். திருமுறை பாடும்போது சாமி அதை சேர்த்து பாடணும். பெட்டியை திறந்து வச்சுதான் பண்ணணும். அதை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி வெளியூருக்கு போனா நியதி கிடையாது. நீங்க கொடுக்குற மாதிரி பாவனை பண்ணா கூட போதும். வெளியூர் போகும்போது உங்க உடையவரை மட்டும் எடுத்துட்டு போயிடணும். அதை வச்சுட்டு போயிடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். அது எதுக்காக சனியை பூஜை கொடுக்குறாங்கன்னா அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக. சமய தீட்சை எடுத்துக்கொண்டு சனியை பூஜை மறு வருஷமே கொடுத்துருவாங்க. சனியை பூஜைனா இந்த இதுன்னா 3 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. அது பண்ணலாம். இப்ப கூட இந்த இப்ப சாதாரண வந்த மஞ்சளே வச்சிருக்காங்க. இந்த சந்தன பொடி கடையில வாங்கி கூட பிடிச்சி வைக்கலாம். முடிச்சு வைக்க பிறகு கரைச்சிட வேண்டியது. அதை வந்து வச்சிருக்க கூடாது. உடனே கரைச்சிடணும். இல்லைன்னா அழகா நீங்க என்ன செய்யணும், சிலவர் சாப்பிடுவாங்க. அதாவது ஒரிஜினல் சந்தனம் சாப்பிடுவாங்க. சிலர் வந்து பொடியா வச்சிருக்காங்கல்ல, அது வந்து நம்ம ஒரிஜினலான்னு சொல்ல முடியாது. என்ன இல்லைன்னா நீங்க நீங்க அழகா ருத்ராட்சத்தை வச்சுக்கலாம். ருத்ராட்சத்தை வச்சு அழகா சனிய பூஜைக்கு வச்சுக்கலாம். அது அணிதல், பூசித்தல், ஜபித்தல். ருத்ராட்சம் வந்து 3 நிலைக்கு பயன்படும். ஒன்று அணிதல், மற்றொன்று பூசித்தல், சிவலிங்கமா வச்சு பூசித்தல், அடுத்து வந்து ஜபித்தல். ருத்ராட்சத்தை வந்து ஜபிக்கிறது. இந்த 3 நிலைக்குமே பயன்படும் ருத்ராட்சம். அப்படி சிறப்புடையது. அதனால பூசை வந்து என்ன செஞ்சிடும், காலகாலத்துல சனிய பூஜை கூட வாங்கி நீங்க என்ன செய்யலாம், சிவ பூஜை எடுத்து ட்ரைனிங் எடுத்து பழகலாம். சிவ பூஜைக்கு மிஞ்சியது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எப்பேற்பட்டவரும் கூட சிவ பூஜை செய்யாம என்ன செய்ய முடியாது, உயர்வு அடையவே முடியாது. யார் எடுத்துட்டாலும் சரி, எல்லா தேவர்களுமே வழிபட்டது சிவ பூஜை தான். இந்திரன் பூசித்த தலம், திருமால் பூசித்த தலம், பிரம்மா பூசித்த தலம், 33 கோடி தேவர்கள் பூசித்த தலம் எல்லாமே இருக்கு இந்த உலகத்துல. ஆனா சிவபெருமானே பூசிச்சிருக்காருன்னா நம்ம என்ன சொல்ல, மற்றவங்கனாலும் பரவாயில்ல, சிவபெருமானே தன்னைத்தானே வச்சித்த கோயிலு இன்மை நன்மை தருவார்கள். அவரே பண்ணி காமிக்கிறார். அப்ப நம்ம செய்யணும்ல கண்டிப்பா. அதனால சிவ பூஜை காலகாலத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும், அப்படி ஆதி நடு அந்தமில்லா அமலன் யாரு, சிவபெருமான். எதுக்காக அப்படின்னா, அமலன் உயிருக்கு அழுக்கறுக்க அறைந்த வாழ்வை வேத முதல் உணர்ந்த முகன் விரைமலர்த்தாள். அப்படி சிவபெருமானால் அருளப்பட்ட குகன் யாரு, முருகப்பெருமான். எதுக்காக சாமி ஆகமத்தில் எழுதி வச்சிருக்காரு, இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஆணவமலம் என்கின்ற குற்றத்தை நீக்குவதற்காக சாமி என்ன செய்திருக்காரு, இந்த ஆகமங்களை அருளி இருக்கின்றார். இந்த ஆகமத்தில் சொன்ன விதிப்படி நாம் நடந்தால் நாம் எளிமையாக இறைவனை அடையலாம். இல்ல அப்படின்னா இங்கேயே இருக்கலாம். நம்ம இங்கேயே இருக்கணுமா இல்ல சாமி போறோமா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். இங்க இருக்க நமக்கு என்ன ஆகும், இன்பம் மாதிரியே தெரியும். இந்த உலகம் வந்து இன்பம் போலயே தெரியும், ஆனா பின்னாடி துன்பம். அல்லது எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, இன்ப துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். எந்த பிறவி எடுத்தாலும் சரி, மறுபடியும் மனித பிறவி தான் வரும்னு சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மனித பிறவியை நம்ம விட்டாச்சுன்னா பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பிரானடி பேனார். பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேர் இழந்தாரே அப்படின்னார். அதனால அந்த பிறவியை நாம மதிச்சு என்ன செய்யணும், வழிபாடு பண்ணணும். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய். பெறுதற்கரிய பிறவி மனித பிறவி. எழுகடல் மணலை அளவிடல் அதிகம் எனதிடல் பிறவி அவதாரம். கழுகோடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானான். அப்படிப்பட்ட பிறவி இந்த மனித. கொடுத்த பிறவியை நம்ம பயன்படுத்தாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து மனித பிறவி தான் வரும்னு சொல்ல முடியாது. இப்ப ஒரு பாம்பா பள்ளியா போட்டார்னு வச்சுக்கோங்க, இப்படி கையெடுத்து கும்பிட முடியுமா? பாம்பா பிறந்தா அப்படி கையெடுத்து கும்பிட முடியுமா? பள்ளியா பிறந்தா கும்பிட முடியுமா? செவத்திலே தான் இருக்கணும். அதாவது நல்ல பிறவியை நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த எப்படியாவது பிழைச்சி வாப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாய்ப்பை, கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதை நம்ம நல்லபடியா பயன்படுத்தி என்ன செய்யணும், சிவ பூஜை பண்ணி தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிய ஆகும். அழுக்கு அந்த அழுக்கு நீங்கணும்னா சிவ பூஜை பண்ணதான் அழுக்கு போகும். இல்லைன்னா போகவே போகாது. சிவ பூஜை கட்டாயம் பண்ணணும். எல்லா அருளாளருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, சிவ பூஜை எண்ணிலாகவும் இயம்பிய இறைவதாம் விரும்பும் உண்மையாவது பூசனை. வாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியநேர்க்கு அருளி
பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருளே. எத்தனை பாட்டு சொல்றாரு மானுட. அதை சித்தியார சொல்றாரு, மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தும் அரண் பணிக்காக வென்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அச்சிப்பர் ஊனிடத்து உழலும் ஊமர் இதை ஒன்றும் புணரார் அந்தோ அப்படின்னாரு. யாரு? சித்தியார். மானுட பிறவி எதுக்காக சிவபெருமான் வகுத்து வச்சிருக்காராம்? வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிவு கூட யார் சொல்றா? வள்ளுவர் சொல்றாரு. எதுக்காக சாமி எல்லாத்தையும் வகுத்து வச்சிருக்காரு? எல்லா உயிருக்கும் தனித்தனியா வகுத்து வச்சிருக்காரு. சிவபெருமானுக்கு எப்படி தெரியும் கேட்கீங்க? இப்ப சாதாரண மனிதனுக்கே டிவியில 1வது சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு 200 சேனல் வச்சா 200 சேனல் ஓடுது. எப்படி ஓடுது? திடீர்னு என்ன செய்யறீங்க? திடீர்னு 60 கொண்டு வரீங்க, 30 கொண்டு வரீங்க. மனிதனுக்கு இவ்வளவு அறிவு இருந்தா சாமிக்கு எவ்வளவு இருக்கும்? சரவணன் பட்டன் லிஸ்ட் பூரா வந்துடும் சாமி கிட்ட. அவர்கிட்ட ஒரு மெயின் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. வாங்க சார். சரி, உடம்பு கேள்வி பண்ணீங்கன்னா சரியா போச்சா? சரி, சாமி மிகப்பெரிய ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அதனால ஒவ்வொரு உயிரையும் தனித்தனியா இயக்குவார். அப்பேற்பட்ட கருணிமா கடல் சாமி. அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த பிறவியை மதித்து எப்படியாவது சிவபூஜை செய்து உய்யக்கூடிய வழியை நம்ம பார்க்கணும். அழுக்கு அறுக்க அறைந்த வாய்மை வேத முதலாக உணர்ந்த குகன், அவர் அருளிய குகன் விரை மலர்த்தால் முருகப்பெருமானை இப்ப நினைச்சாரா? யார் வணங்குறா? அகத்தியன் தான் வியந்து போற்றி. இப்ப அகத்திய வியந்து போற்றுறாரு முருகப்பெருமான. குகாய நம. முருகப்பெருமானுக்கு ஒரு மந்திரம் என்னது? ஓம் குகாய நம. ஓம் சரவண பவதானே உங்களுக்கு தெரியும். ஓம் குகாய நமன்னு ஒண்ணு இருக்கு. ஓம் குமாராய நமன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப உபதேசம் பண்ணும் போது அவங்களுக்கு குகாய நமன் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியல. அப்படி குகன் என்ன அர்த்தம்? நம்ம இருதய குகைக்குள் எப்போதும் நீங்காமல் இருப்பவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. குகன்னா நம்ம இருதய குகைக்குள் எப்போதும் இருப்பார். நம்ம போனாலும் அவர் போக மாட்டாரு, நம்ம கூடவே தான் இருப்பார். நம்ம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இங்க இயக்கம் கிடையாது. அதனால எல்லாரு கூடயுமே சாமி ஒன்றாய் உடனாய் வேற இருப்பார். அகத்தியன் தான் வியந்து போற்றி போதகனே அனைத்து உயிர்க்கும் புலமாக்கும் நெறிபுகழா என்ன கந்தன் ஓதி அருள் சிவ தருமோத்தர நூலை தொகை செய்து உரைப்பாய் மோர்ந்தே அப்படின்னாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப அவர் கேட்டாரு, போய் வியந்து போட்டுனாரு. யார? முருகப்பெருமானை போய் வியந்து போட்டினாரு. உடனே சாமி சொன்னாராம், உனக்கு சிவபெருமான் சொன்ன அந்த சிவ தர்மோத்தரத்தை தொகை செய்து நாம் என்ன செய்வோம்? உனக்கு உரைக்கின்றோம் அப்படின்னு முருகப்பெருமான் சொன்னாராம். யாரை பார்த்து? அகத்தியர். அப்படி சொல்லும் போது மாதவ அகத்தியன் மலைக்கு மகள் பெற்ற போதகனை வெள்ளியம் ஆகிய பொறுப்பின் வேதம் உணர்ந்த சண்முகனை வித்தகனை உற்ற பாதமலர் முன்றுதி விதத்தோடு பணிந்தே. இப்ப என்ன செஞ்சாரா? நேர கைலாய மலைக்கு போனாரு. முருகப்பெருமான வியந்து போற்றினது. உடனே சாமியை பணிந்தார். நேர கைலாய மலைக்கு சென்றார். அங்கே முருகப்பெருமானை பார்த்தார். மலையரையன் மகள் பயந்த உபதேச குறவனாக விளங்கக்கூடிய வேதத்தை உணர்ந்த அறுமுக பிள்ளையாருமாங்க. அறுமுக சிவன் என்றும் அறுமுக பிள்ளையார் என்றும். ஏன்னா முருகப்பெருமான் இளைய பிள்ளையாரு. பிள்ளையார் விநாயகர் மூத்த பிள்ளையாரு. நடுவில் இருக்கக்கூடிய 2 பேரு யாரு? பைரவரும் வீரபத்திரரும். மறந்துடக்கூடாது. மூத்த பிள்ளையார் விநாயகர், இளைய பிள்ளையார் முருகப்பெருமானு. நடுவில் இருக்கக்கூடிய 2 பேரு வீரபத்திரரும் பைரவரும். சரி, போய் கைலாயமலைக்கு சென்று மலையரையன் மகள் பயந்த உபதேச குறவனாய் வேதத்தை உணர்ந்த ஆறுமுகமாகிய பிள்ளையார் அங்கே முருகப்பெருமான் அங்கே வீற்றிருந்தார். மலையரையன் யாருன்னா, மலையரையன் மகன் பார்வை தேவியை குறிக்கும். அங்க அவருடைய மகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் என்று இந்த இடத்துல சொல்றாரு. வித்தகனை உற்றே வேதம் உணர்ந்த சண்முகனை வித்தகனை. சண்முகன்னா என்ன அர்த்தம்? சண்முகன்னா 6 முகங்களை கொண்டவர். சட்டுன்னா இப்ப பஞ்சாட்சரம்னா எத்தனை? 5. சடாச்சரம் அப்படின்னா 6. அப்ப சத்முகன் அப்படின்னா சட்டுனா 6 முகத்தை உடையவன் முருகப்பெருமான். சண்முகன் அப்படின்னா 6 முகங்களை உடையவன். அங்க எங்க இருக்காரு? நம்ம திருச்செந்தூர்ல
எங்கிட்டு பார்த்திருக்காரு? தெக்க பக்கம் இருக்காரு. அவர் தான் சண்முகர். கடல் நோக்கி இருக்கிறது சுப்பிரமணியர். இது அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன் உங்ககிட்ட, நீங்க சொல்லிட்டே இருக்கணும். நீங்க திருச்செந்தூரை மறந்துடக்கூடாது அப்படின்னு. சரி. ஷட் அப்படின்னா வடமொழியில வந்து ஷட்னா ஆறுன்னு அர்த்தம். பஞ்சாட்சரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு வடமொழியை விட்டுறாங்க. வடமொழி சிவபெருமான் அருளிய மொழி என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையா தொடர்புடைய தென்தமிழை குருமுனிக்கு உபதேசம் செய்தார் சாமி. எல்லாமே வடமொழியில உள்ளதை நிறைய இங்க தமிழ்ல மொழிபெயர்த்து வந்த நூல் தான் அத்தனையும். அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் தமிழ்ல இருந்து வடமொழிக்கு போச்சு. எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லா நூலும் வடமொழியில இருந்து தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது. இங்க இருந்து போன நூல் எதுனா பெரிய புராணம். பெரிய புராணம் தமிழ்ல இருந்து வடமொழிக்கு போச்சு. அப்படி துதி செய்து முருகப்பெருமான பலவாறு போற்றி வழிபாடு செய்கின்றார். யாரு? நம்ம அகத்திய மாமுனிவர். அகத்தியன என்ன அர்த்தம்? விந்திய மலையை அகத்துக்குள் அடக்கியும். இந்திய மலையவே என்ன செஞ்சாராம், அவர் பொதிய மலைக்கு வரும்போது விந்திய மலை அப்படி தடுத்து நிப்பாட்டிச்சு. நான் எத்தனை தேவர்கள் இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விந்திய மலை உயர்ந்து வளர்ந்து இருந்தது. உடனே அகத்திய மாமுனிவர் வந்தாரு, விலக சொன்னாரு, விலகல. உடனே மேல கைய வச்சாரு, அப்படி அடக்கி சிறுசாகிட்டாரு. பாதாள உலகம் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. ஆதிசேடன் மூலத்துக்கு போய் கொண்டு போயிட்டாராம். யாரு? அகத்திய மாமுனிவர். பாதாள உலகத்துல யார் இருக்கா? ஆதிசேடன் இருக்கு. அப்படி அது நாகலோகம்னு பேரு. பாதாள உலகம் வந்து நாகலோகம். அங்க முழுக்க முழுக்க நாகம் தான் இருக்கும். அப்படி ஒரு அமுக்குனாராம். நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நான் எப்ப என்னுடைய சாபம் நீங்குனாரு. நான் போயிட்டு பதிய மலைக்கு போயிட்டு வரும்போது நான் அவனுடைய உயர்த்தி விடுறேன் அப்படின்னு சொல்லி அகத்திய மாமுனிவர் சொல்லிட்டு போனாரு. விந்திய மலையை யாராலையும் அடக்க முடியல. திருமால் முதல் கொண்டு அடக்க முடியல. இவர் போய் அடக்கிட்டு குருமுனியா போய் அடக்கிட்டு. அதனால சாமிக்கு அகத்தில் விந்திய மலையை அடக்கிய காரணத்தில் அகத்தியன் என்று பெயர். அப்படி நின்னது அடி கண்டிடும் நீசர் வினை நீங்கி பொன்னுலகம் எய்திய அருள் புணர்ந்து இன்னிசை இருக்குமொழி அந்தணர்கள் என்ப பின்னைவ என்னை அறைவன் மற்றையவர் பேரே. என்ன சொல்றாரு அப்படின்னா, பெருமானே அடியை கண்டு வணங்காதவர்கள், நீசர்னா வணங்காதவர்கள் அர்த்தம். கண்டு வணங்காதவர் கூட என்ன செய்வாங்களாம், பாதத்தவர். அப்படி உன்னை வணங்காத பொல்லாத சாதியில இருக்கிறவங்க கூட தேவர்களுடைய பாதங்களை கண்டால், அந்த அடி கண்டிடும் என்ன அர்த்தம், சாமியுடைய திருவடியை கண்டவர்கள் எப்பேற்பட்ட பாவிகள் கூட உன்னுடைய திருவடியை வணங்கினார்கள் என்றால் அவர் என்ன ஆவார்கள் அப்படின்னா, சொர்க்கத்தினை அடைந்து. பொன்னுலகம்னா என்ன உலகம்? பொன்னுலகம்னா சொர்க்கலோகம். ஆனா அதுக்கு மேல ஒரு பொன்னுலகம் இருக்கு. அது எந்த உலகம்னா சிவலோகம். அங்க தங்க ஆறு ஓடுமா சிவலோகத்துல. தங்கத்திலே ஆறு பார்த்திருக்கீங்களா? ஆனா சொர்க்கலோகத்துல ஓடாது, சிவலோகத்துல ஓடும். சிவலோகத்துல எத்தனை பேர் போனாலும் இடம் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. நாளுக்கு நாள் கைலாய மூலம் வளர்ந்துகிட்டே போகுமா. ஊழிதோர் ஊழி முற்றும் உயர்பொன் நொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவைவட நாவலன் ஊரன் சொன்ன ஏழிசை இன்கமிழால் இசைந்தேத்திய பத்திவையும் ஆழி கடலறையா அஞ்சேயப்பிற்கு அறிவிப்பதே என்று சுந்தரம் சாமிகள். ஊழிதோறும் ஊழி முற்றும் உயர்பொன் நொடித்தான் மலை, உயர்ந்து கொண்டே செல்லுமா கைலாய மலை. எத்தனை பேர் போனாலும் இது வரைக்கும் முக்தி அடைஞ்ச ஆன்மாக்கள் எத்தனையோ எண்ணவே முடியாத அளவுக்கு ஆன்மாக்கள் முயற்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் அடைய காத்து இருக்கின்ற உயிர்கள் இன்னும் எண்ணிலி உயிர்கள் இருக்கு. இன்னும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்க உயிர்கள் எண்ணிலி உயிர்கள் இருக்கு. இன்னும் பிறவிக்கே வராத உயிர்கள் இன்னும் எண்ணிலி உயிர்கள் இருக்கு. அப்ப எத்தனை கோடி உயிர்கள் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. எண்ணவே முடியாது. சாமி ஒருத்தருக்கு தான் தெரியும். எண்ணிலி உயிர்கள் எண்ண முடியாத அளவுக்கு உயிர்கள். கடவுள் வந்து எத்தனைன்னா ஒண்ணுதான். உயிர்கள் எண்ண முடியாது. ஆனா கடவுள், ஆனா உயிருக்கு வகைகள் இருக்கு. வகைகள் எத்தனைன்னா 84 100,000 வகைகள். உயிர்களுடைய வகைகள் 84 100,000. அண்டசம், ஸ்வேதசம், உட்பிச்சம், சராயிசம், 84 84 100,000 உண்டாம் யோனி பேதங்களில் இதில் மாண்டத்து உதித்தல் கடலை கையால் நீந்தினன் காரியம் கான் அப்படின்னு சிவஞான சித்தியார்கின்ற நூல் நமக்கு சொல்லுது. அண்டசம்னா என்ன அர்த்தம்? விதை, வேர்வை, கருப்பை, முட்டை, இந்த 4 தான் உயிர் வரும். வேற எதுலையுமே உயிர் வராது. நீங்க எங்கனாலும் நீங்க போய் சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. விதை, வேர்வை, முட்டை, கருப்பை, இந்த 4 தான் உயிர் வரும். வேற எதுலையுமே
அது அண்டசம், சுயதசம், விப்பிச்சம், சராயசம், எந்திர 4 84 100,000 யோனி பேதங்கள். இப்ப 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதங்கள். 7 வகை பிறப்புங்கிறது என்னது? நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், தேவர்கள். தாவரங்கள், பறவைகள், நீரில் வாழ்வன, அடுத்தது பறவைகள் சொல்லிட்டேனா, பறவைகள், மனிதர்கள், தேவர்கள், இன்னொன்னு நிலத்தில் வாழ்வன சொல்லிட்டேனா. மொத்தம் 7 வகையில 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு. 7 வகை பிறப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாவரங்கள்ல மட்டுமே 14 லட்சம் வகைகள் இருக்கு. இப்ப நமக்கு எத்தனை தெரியும் தாவரங்கள்ல? ஒரு 10 செடி தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அரளி செடி தெரியுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நந்தியாவரத்து செடி தெரியுங்க. நமக்கு தெரியும் ஒரு 10 செடி தெரியும், அவ்வளவுதான். அதுல 14 லட்சம் வகைகள் இருக்குன்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு பாட்டுல. விலங்குகள்ல 10 லட்சம் வகைகள் இருக்கு, தேவர்கள்ல 11 லட்சம் வகைகள் இருக்காங்க, நீரில் வாழ்வுல 10 லட்சம் இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம அருளாளர்களும் தொகுத்து வச்சிருக்காங்க. இப்படிதான் இவ்வளவுதான் அப்படின்னு எல்லா அருளாளர்களுமே பாடல பாடியிருக்காங்க. 84 ஞானசம்பந்தர் பாடல பாடியிருக்காரு. சிவஞான சித்தியார்கின்ற நூலும் நமக்கு சொல்லுது 84 100,000 யோனி பேதங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரினுடைய வகைகள் 84 100 1000. சித்தாந்த கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது கேள்வி கேட்டாங்க, உயிர்கள் எத்தனை அப்படின்னு. 84 100,000 தப்பு, உட்கார்ந்து அப்படின்ட்டாங்க. உயிர்கள் வந்து எண்ணிலி, வகைகள் கேட்டாதான் 84 100,000 சொல்லணும். 84 100,000 84 லட்சம்னு அர்த்தம். அது இந்த பாட்டுல சொல்றாரு. 84 100,000 யோனி வேதங்களில் இதில் மானிடத்து உதித்தல். இப்ப முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, இதுல மானிடத்து உதித்தல் எப்படின்னா, கடலை கையால் நீந்திரன் காரியம் கான். ஒருத்தன் கடல்ல போய் உள்ளுந்து கரை சேர முடியுமா? சாமானியம் முடியாது. அது போல மனித பிறவியை கடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மானிடத்து உதித்தல் கடலை, அதுல இந்த மானிடத்துல உதிக்கிறது பெரிய விஷயம்ட்டாரு. மனிதரை பிறக்கிறது பெரிய அதிசயம். அதெல்லாம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அரிதும் கூன் கொண்டு செவிடு நீங்கி பிறத்தல் அதை விட அரிது. அப்படி கொடுத்து அதை பயன்படுத்தணும்னா அதை விட வெற்றி வேற எதுவுமே கிடையாது. கூன் கூடுற செவிடு நீங்க நம்மளை பிறக்க வச்சிருக்காரு சாமி. கொடுத்தோம். நான் தேவாரம் படிக்கலைங்க, நான் திருக்கோயிலுக்கு போகலைங்க, நான் வழிபாடு செய்யலைங்க அப்படின்னா நம்மளுடைய பேதமை தான். அதனால பெறுதற்கரிய பிறவியை நாம் என்ன செய்யணும்? மதித்து நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிறவி நமக்கு சுவாமி கொடுத்திருக்கின்றார், பெறுதற்கரிய பிறவி. அதனால மாண்டத்து உதித்தல் கடலை கையால் நீந்திரன் காரியம். ஒருத்தர் எப்படி கரை சேர முடியாதோ அப்படிப்பட்ட பிறவி இந்த மனித பிறவி. ஆகையினால இந்த மனித பிறவியை மதித்து நாம் என்ன செய்யணும்? இறைவனை வழிபாடு செய்து உய்யக்கூடிய வழியை பார்க்க வேண்டும் என்று இந்த பாடல்ல சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்கிறது. நமக்கு சட்ட புத்தகமே எதுன்னா சித்தியார் தான். சட்ட புத்தகமே சித்திக்கு, சிவனுக்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல்ல இருந்து ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்படுத்தீங்களா? அந்த சித்தி வேற இல்லை, இந்த சித்தியார்ங்கிற நூல் தான். நீங்க எந்த ஒரு இதுனாலும் நீங்க சித்தியார் நூல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து நீங்க விளக்கம் சொல்லிடலாம். இதாங்க நீங்க வேணா போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது. அதுலயும் எந்த நிலையிலையும் உயிர் இறக்குமா. கருவினில் அழிவதாயும், கழிந்திடாது அழிவதாயும், பாலனாய் அழிவதாயும், பரிணமித்து அழிவதாயும், தருணனாய் அழிவதாயும், தான் நரைத்து அழிவதாயும், உடம்பே அழியுமையானால் உள்ள போதே பார் உய்ய அப்படின்னு சொல்றாரு சித்தியார். கருவில் எத்தனையோ உயிர் இறக்குது. டாக்டர் சொல்றாங்கல்ல, கருவில் உயிர் 7 மாசத்துல துடிப்பு இல்லாம இறந்து போச்சுங்க அப்படின்றாங்கல்ல. துடிப்பு இல்லாம ஏன் வேற ஒண்ணு வேண்டாம், நமக்கே அடியனுக்கே 7 மாசத்துல என்ன. அடுத்து கருவியில் அழிவதாயும் கழிந்திராத அழிவதாயும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வந்ததும், வெளியில கழிந்து வந்ததுமே சில உயிர் இறந்து இறந்து போச்சுங்க அப்படிங்கிறாங்கல்ல. பிறந்தது இறந்து போச்சு. அப்புறம் பாலனாய் அழிவதாயும், அப்புறம் கொஞ்சம் வயசு ஒரு 4-5 வயசுல பாலனாய் அழிவதாயும், அப்புறம் பரிணமித்து இளைஞனாக, அப்ப தருணனாய், அப்புறம் கொஞ்சம் வயசானதும், அப்புறம் நரைச்சு, அப்புறம் உடம்பே ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்ப இருக்கும் போதே நம்ம உள்ள போதே பார் உய்யக்கூடிய வழியை நாம் பார்த்து விட வேண்டும் என்று சித்தியார்ல சொல்றாரு. அதனால பெறுதற்கரிய பிறவி இந்த மானிட பிறவி. மானிட பிறவி சாதாரண வரல, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படி பிறந்து நாம் ஈசனை வழிபாடு செய்யலைன்னா நமக்கு உடம்பு கொடுத்தும் பயன் இல்லாம போய்விடும். அப்படி பொன்னுலகம் எய்திய கனப்பொருள் புணர்ந்தே அப்படி என்ன செய்வாங்க? நல்லா கேட்குங்க.
முருகப்பெருமானுடைய பாதத்தை கண்டார்களாயின் தீவினை நீங்கி சொர்க்கத்தினை அடைந்து ஆண்டு உண்டாகிய நல்ல போகங்களை அணிவித்து தொலைந்தவாறு மறுபடியும் பூமிக்குள் வந்து மறைமுதலாக ஓதக்கூடிய பிராமணராய் வந்து பிறப்பார். யாரு? ஒரு அதாவது பொல்லாத சாதியில இருந்தாலும் கூட, கீழான இதுல பிறந்திருந்தாலும் கூட, இறைவனே வழிபாடு பண்ணாம இருந்து கூட இனிமே அவன் என்ன செஞ்சாரான்? திருவடியை பற்றினால் கூட என்ன செய்வாராம்? சாமி அவனை சொற்குலோகத்துல போய் இருக்க வைத்து மறுபடியும் என்ன செய்வாராம்? பூலோகத்துக்கு வர வச்சு, சொற்குலோகம் போனா மறுபடியும் பூலோகத்துக்கு வரணுங்கிறது நல்லா தெரியுதா? சொல்ல பாருங்க. பொன்னுலகம் எய்தியபின் பொருள் புணர்ந்தே இன்னிசை இருக்கு மொழி அந்தணர்கள் என்ப பின்னணைவர் என்ன இறைவன் மற்றையவர் பெயர். மறுபடியும் போய் என்ன செய்வான்? இந்த உயிர் மறுபடியும் பிறவிக்கு வந்துடும். அப்ப எந்த பிறவிக்கு, எந்த உலகத்துக்கு போனாலும் மறுபடியும் பிறவி உண்டு என்பது கட்டாயம். ஆனா சிவலோகம் போனவங்க எங்க வரமாட்டாங்க. அதுலயுமே சிவலோகத்துல சாய்ச்சி முத்தியை பெற்றவர்கள் தான் பூலோகத்துக்கு வரமாட்டாங்க. மத்தவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப சுந்தரம் சாமி அங்கிருந்து வந்துட்டாரு, ஞானசம்பந்த பெருமான் வந்தாரு, அதெல்லாம் வந்து பதமுத்தியில இருந்து வந்தாங்க. ஆனா பரமுத்தி போனவங்க வர முடியாது. இது உங்களுக்கு பதம் என்பது வேற, பரம் என்பது வேற. பதமுத்தி என்பது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகம், அதுக்கு மேல அனந்த தேவர் உலகம், அப்புறம் சதாசிவமூர்த்தி உலகம். கடைசி இருக்கக்கூடிய சாய்ச்சி நிலை இருக்கு பாருங்க, சுத்த தத்துவத்துக்கு போகும்போதுதான் அங்க இறைவனே அறிவோட அறிவாக இருந்து அந்த உயிருக்கு உணர்த்தி என்ன செய்வாராம்? மோட்சத்தை தந்தருவார். மற்ற எல்லா இடத்துலயும் பாடம் கேட்டுதான் அவனுக்கு வேற வழியே கிடையாது. ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகத்துல போனாலும் சரி, அனந்த தேவர் உலகத்துல போனாலும் அந்த மலங்கள் வேணா ஒண்ணு ஒண்ணா கட்டாமே தவிர, ஆனா அறிவு தெளிவாகிற வரைக்கும் சாமி என்ன செய்ய மாட்டாரு? சிவபோகத்தை நல்க மாட்டார். அறிவு வந்து தெளிவாகணும். அறிவுல வந்து தெளிவு வருவதற்காக தான் சாமி என்ன செஞ்சிருக்காரு? பிறவியா கொடுத்திருக்காரு. அறிவு விளக்கம் பெற்று நாம் எங்க போனோம்? சாமியோட திருவடியை அடைய வேண்டும். அறிவு விளக்கம் பெறுவது வேற ஒன்றும் கிடையாது. அறிவு விளக்கம் பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும், அவ்வளவுதான். அறிவுல தெளிவு வரணும் அப்படின்னா அடிமைத்திறத்தோடு இருக்கணும். சிவபெருமானுக்கு அடிமைத்திறத்தோடு இருக்கணும். அவன் ஆண்டா நம்ம அடிமை என்கின்ற திறத்தோடு எந்த இது பேசாம பணி மட்டும் செய்து கொண்டே இருந்தாலே போதும். வித்தகம் பேச வேண்டாம், பணி செய் அப்படின்னாரு சாமி. யாரை பார்த்து? சுந்தரம் சாமியை பார்த்து சொன்னாரு. அத வெளிநல்லூர்ல அந்த தீர்ப்பு வந்து யார் பக்கம் ஆயிடுச்சு? சிவபெருமான் பக்கம் ஆயிரும். எப்பா சுந்தரா, நீ அவர் பின்னாடி போகலாம் அப்படின்றாங்க. வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. சாட்சி, அனுபவம், கையெழுத்து எல்லாமே கரெக்டா இருக்கு, அதனால நீ அவருக்கு அடிமை அப்படின்றாங்க. உடனே சாமி வித்தகம் பேச வேண்டாம், எழுந்து பணி செய் அப்படிங்கிறாரு. வா என்னோடு அப்படின்னு சாமி சுந்தரம் சாமியில கூட்டு போவார். கூட்டு போய் உங்க வீடு எதியா அப்படின்னாரு. வெண்ணெய் நல்லூர் அப்படின்னு சொல்லி வெண்ணெய் நல்லூர் கோயிலுக்கு கூட்டு போய் அப்புறம் பித்தாப்பரை சொல்லி பாட வச்சாருன்னு நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். அப்படி சாமி எந்த நேரத்துல என்ன செய்வார்னே தெரியாது. ஒரு ஒஸ்டான ஆளை கூட என்ன செஞ்சிருவாரு? உயர்த்திடுவார். ஒரு கொடியவனே என்ன செஞ்சுவாரு? அடியவனாக மாத்தி விடுவார். என்ன வேணாலும் செஞ்சுவார் சாமி. ஆனா நமக்கு அவருக்கு உண்மையாக நாம் இருக்க வேண்டும். அப்படி சாமி எந்த நிலையிலையும் நம்மளை உயர்த்துறதுக்கு தயாரா இருக்காரு. நாம அதுக்கு தயாரா, அவன் ஆண்டா நம்ம அடிமைங்கிற திறத்தோடு மட்டும் இருந்தா போதும். என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் கடன் பணி செய்து கிடப்பதே, இந்த ஒரு இதுல மட்டும் உறுதியா இருந்துக்கோங்க. வேற ஒரு இதுவும் வேண்டாம். திருமுறை பாட, உழவார பணி செய்ய, அடியார்களோடு இணங்க, இதுலயே உழந்துட்டே இருக்கணும். வேற எதுக்குமே வெளியில போயிடவே கூடாது. போயிட்டோம் அவ்வளவுதான். என்ன ஆகும்? வெளியில போனா வேற ஒண்ணும் இல்லை, வினை ஏறிடும். வினை ஏறினா பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் தீட்சை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். தீட்சை எடுத்தாச்சுன்னா முச்செய்த வினைய யார் நீக்கிடுவா? குருநாதர் உங்க பார்வையில நீக்கிடுவாங்க. தொட்டு உங்களை இது தப்புக்குள்ள வச்சு நீக்கும் போது உங்களுடைய வினைகள் எல்லாம் நீக்கிடுவாங்க. அந்த நயன தீட்சை, ஸ்வரிச தீட்சை, அது மூலியமாக உங்களுடைய பண்டை பிறகு செய்த வினையை நீக்கிடுவாங்க. அப்புறம் பிராப்த வினையை நீங்க அனுபவிச்சு தீர்த்தரணும். எல்லாம் சிவபெருமான் திருவருள்னு சொல்லி அந்த பிராப்த வினையை அனுபவிச்சு தீர்த்தரணும். அதுக்கப்புறம் ஆகாமி வினை இருக்கு பாருங்க, அன்றாட செய்யக்கூடிய மேல் வினையை வந்து அனுஷ்டானத்துல 11 மந்திரங்களை சொல்லி இந்த விரல் வழியாக, எந்த விரல் வழியாக? இந்த விரல் வழியாக நாம 11 மந்திரத்தை சொல்லி சாமி கிட்ட ஆத்ம தவம் ஜபம் கர்ம பலன்கள் முழுவதும் சமர்ப்பயாமே அப்படின்னு கொடுத்துரும். கர்ம பலன்கிறது நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை. நீங்க செய்யக்கூடிய தினசரி செய்யக்கூடிய தவம் ஜபம், தவங்கிறது நீங்க செய்யக்கூடிய வழிபாடு அத்தனையும் சாமிகிட்ட கொடுத்துடணும். இல்ல நான் வழிபாடு பண்ணதை நான் வச்சுக்கிறேன், நல்வினை தீவினை கூட சாமி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே கொடுத்துடணும். ஆத்ம தவம் ஜபம் தியானம் கர்ம பலன்கள் முழுதும் சமர்ப்பயம் அத்தனையும் சாமி கிட்ட ஒப்படைச்சிடணும். சரி, அப்படி
அங்க போயிட்டு மறுபடியும் எங்க வருவாங்கன்னா பொன்னுலகம் போயிட்டு மறுபடியும் எங்க வருவாங்க வந்து அந்தனராக பிராமணராக வந்து என்ன செய்வாங்கன்னா பிறப்பாங்க. அதனால இந்த திருவடி தரிசிக்காதவர்களுக்கே இந்த நிலை அப்படின்னா அவரை தரிசித்தா என்ன நிலை கிடைக்கும் அப்படிங்கிறாரு. தரிசிக்காதவங்களுக்கே அவன் திருவடியை கண்டதுமே சாமி இவ்வளவு பலன் கொடுக்காரு அப்படின்னா உண்மையான அன்போடு வழிபாடு செய்யறவர்களுக்கு எப்படி ஒரு நிலையை இறைவன் கொடுப்பார் என்று இந்த இடத்துல சொல்றாரு. விண்ணனைவர் என் இறைவன் மற்றவர் பேரே. அவங்களுக்கே இந்த நிலைனா மற்றவருக்கு சொல்லவே வேண்டிய தேவையில்லை. இல்லாத அனுபவத்தை சிவானுபவத்தை இறைவன் தந்தருள்வார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. என்று இனிய வாய்மைகள் இயம்பிய இறை கூற, நல்லா கவனிக்காதுங்க இந்த பாட்டு நல்லா கவனிங்க. என்று இனிய வாய்மைகள் இயம்பிய இறைவன் கூற அன்று உமை தமக்கு இல்ல நீதியும் அறிந்தாய் இன்னுயிர் தனக்கு உறுதி நீ எனக்கு நீ அரும் எனக்கே ஒன்று இரு இம்மைந்த உம்மோடு உறவோனே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே சாமி என்ன செய்யறாராம் அந்த வாய்வுகளாகிய அந்த ஆகமங்களை அம்பாள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காராம். அம்பாள்கிட்ட ஆகமத்தை சொல்றாராம். எனக்கு இனிய வாய்மைகள் இயம்பிய இறை கூற, இறைனா சிவபெருமான், இறைவன் யாரு சிவபெருமான் கூற யாரு கேட்கா அன்று உமை, அன்னைக்கே உமையுமை சாமி சொல்றத கேட்கிறான். அந்த நீதிய அறிந்திருப்பாய் முருகப்பெருமான் சொல்றாரு. அகத்தியர் முனிவர் சொல்றாரு, நீ அன்று நீ முருகப்பெருமானே நீ அன்று உமைமை மடியில இருந்து நீ அந்த ஆகமங்கள் எல்லாம் கேட்ட இல்லப்பா, அதை எனக்கு கூற வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்றாரு. ஒன்றி அரு, எனக்கு வந்து என்ன செய்யணும் இப்பொழுது அந்த நூலை எனக்கு அருள் செய்ய வேண்டும். எந்த நூலை? அந்த சிவ ஆகமங்களை எப்படி உமையம்மைக்கு சொன்னதை நீ மடியிலிருந்து கேட்டாயோ அதை எனக்கு கூற வேண்டும் என்று இந்த பாட்டை சொல்றாரு. இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, கருவிலை செல்போனை பத்தி தான் படிக்கிறாங்க. இப்ப வந்து எல்லாரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆஸ்திக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் பிரெக்னெண்டா இருக்கிறவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க, நான் அடிக்கடி சிவாசி போனேன், ஆளுக்கு ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு என்ன அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே பிரெக்னெண்டா இருக்கவங்க எல்லாருமே வாங்க இன்ட்ரெஸ்டா படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் இன்ட்ரெஸ்டா டாக்டர் கூப்பிட கூட தெரியாம படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா படம் பார்த்துக்குங்க. நாம எதை விதைக்கணும், கருவுல இருக்கும்போது நல்ல திருவாசகமும் இதுவும் பாடிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தான் கருவுல இருந்தாலும் பிள்ளைகள் என்ன செய்யும், கேட்கும். அப்படி வளர்க்கணும் பிள்ளைகள் எல்லாம். எத்தனை பேர் பிறந்து வந்ததுமே எவ்வளவு ஞானம் உடையவர்களா இருக்காங்க யோசிச்சு பாருங்க. இப்ப 3 வயசுல ஞானசம்பந்த பெருமானுக்கு அருள் கிடைச்சது, 5 வயசுல குமரகுருபருக்கு அருள் கிடைச்சது, 2 வயசுல மெய்கண்டருக்கு அருள் கிடைச்சது. இப்படி எத்தனையோ பேர் வந்தீங்கன்னா அந்த பிறவிலே வர்றாங்க அப்படின்னா பண்டை பிறவி செய்த தவம் தான் அவர்களுக்கு போட்டு வைக்கும். பண்டை பிறவிலே ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தா கிடைக்கும், செஞ்சு வைக்கலன்னா கிடைக்காது. இப்ப நமக்கு இந்த வயசுல தான் வந்திருக்கு, அப்ப நாம செஞ்சு வச்சது குறைவா தான் செஞ்சு வச்சிருக்கோம், அதனாலதான் நமக்கு இந்த வயசுல கிடைச்சிருக்கு. இல்லைன்னா நமக்கு பிறவிலே வந்திருக்கும். அப்ப வராது காரணம் நம்ம செஞ்சு வைக்கல, செஞ்சு வச்சிருந்தா வரும். சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். எதுவுமே செய்யாம எனக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்காரு, எனக்கு சாமி ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்காரு அப்படின்னா எப்படி கொடுப்பாரு? ஏங்க ஏதாவது கொடுக்கணும்ல, இருந்தா தானே கொடுக்க முடியும். எப்ப நீ ஒண்ணுமே செய்யல, எப்ப நான் எங்கிட்ட குடியிருந்து கொடுக்கன்னு சாமி கேட்பாரு. ஆனா சாமி தான் கொடுப்பாரு, அது வேற விஷயம். இந்த உயிர்கள் விருப்பப்படணுமே, ஒண்ணுமே இல்லாம ஒரு தவமும் பண்ணாம நம்ம வந்து போய் சாமிகிட்ட கேட்பது முறையே கிடையாதுங்க. அது உயிருக்குரிய குற்றம் அப்படிங்கிறாங்க. சாமிகிட்ட ஒண்ணும் செய்யாம போய் எனக்கு முக்தி கொடுன்னு கேட்டா அது உயிருக்குரிய கேடு, உயிருக்கு தான் கேடு, சாமிக்கு ஒண்ணும் கிடையாது. எதுவும் செய்யாம போய் சாமிகிட்ட போய் எனக்கு முக்தி கொடு அப்படின்னா எப்படி கொடுப்பாரு? செஞ்சாதானே கொடுப்பாரு. முக்தி என்ன கையெல்லாம் கிடையாது, கடைக்கு போய் உடனே முக்தி ஆக்காம கொடுத்துரும் அப்படின்னு. இன்னொன்னா அதுக்கு முக்தியை அனுபவிப்பதற்கு அதுக்குரிய அனுபவம் இருந்தால்தான் பெற முடியுமே தவிர அனுபவம் இல்லாம என்ன செய்ய முடியாது, இறைவனை நாம அனுபவிக்க முடியாது. இறைவன் எப்படிப்பட்ட பொருள்னா அனுபவ பொருள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாமி எப்படிப்பட்ட பொருள்? அனுபவ பொருள், அறிகின்ற பொருள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்ற சமயங்களுக்கு நமக்கு உள்ள வேறுபாடுன்னா மற்ற சமயம் மாதிரி நம்ம சமயம் கிடையாது, அறிகின்ற சமயம் கிடையாது, அனுபவப்படுற அனுபவிக்கிறது சாமியை. மாணிக்கவாசகர் நல்லா அனுபவித்தார் சாமியை, அந்த அளவுக்கு இறை அனுபவத்துல கூடினவர் மாணிக்கவாசகர். ஒவ்வொரு பாட்டுலையும் எப்படி பாடி வச்சிருக்காரு. திருவாசகத்துல ஒவ்வொரு பாட்டையும் எடுத்தீங்கன்னா சாமி எனக்கு எப்படிலாம் அது செஞ்சு சாமி, இப்படிலாம் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான்.
தானே வந்து எனது உள்ளம் புகுந்த அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று வெறுத்திடவே அப்படின்னாரு. தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் எப்படி அனுபவிச்சிருப்பாரு சாமிய. அதுல பாட்டுல சொல்லுவாரு, யானை போய் என் நெஞ்சும் போய் என் அன்பு மொழியில கூட சொல்லுவாரு, இது அரும் தேனன்ன பருக தந்து உய்யக்குள்ளாய் அப்படிம்பாரு ஒரு பாட்டுல. அரும் தேனன்ன தண்ணீர், ஏன் வெறும் தண்ணியை கொடுக்கலாம்ல? இப்ப நான் ரொம்ப தாகமா இருக்கேன், நான் இறைவனத்தை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன கொடுக்கணும்? அரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்து உய்யக்குள்ளாய் அப்படின்னாரு. இப்ப வெறும் தண்ணியை கொடுத்தா என்ன ஆயிரும்? விக்கிறோம். தேனென்ன தண்ணினா இப்ப தண்ணியை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கேப் விடும். அவர் இறை அனுபவத்துல இருக்காரு. யாரும் மாணிக்கவாசகர் எந்த நேரமும் சிவ சிந்தனையோட இருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு திடீர்னு இடையில என்ன வந்துடக்கூடாது? உலக சிந்தனை வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த இதுல அரும் தேனென்ன தண்ணீர், நீ வெறும் தண்ணி கொடுக்குற சாமி, அரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய் அப்படின்னாரு. ஏன்னா தேனோட நீங்க தண்ணியை விடுங்க, அப்படி உன்னோட கேப் இல்லாம இருக்கும். அது போல இறை சிந்தனை எனக்கு இடையறாது இருக்க வேண்டும், உன்னுடைய நினைப்பாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல கேட்கிறாரு. கொஞ்சம் கூட அதுல என்ன வந்துடக்கூடாது? இடைவெளியே வந்துடக்கூடாது. இறைவனை சிந்திக்கும் போது நமக்கு நம்ம எல்லாம் சிந்திக்கணும்னு வச்சுக்கோங்க, தனியா ஒரு இடத்துல போய் உட்காந்து சிந்திக்கணும் சாமியை. இப்ப நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து சிந்தின்னு வச்சுக்கோங்க, என்ன இன்னும் எந்திக்க முடியலையா அப்படிப்பாங்க. காய் எடுத்து சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, போக எழுச்சி போக அப்படிப்பாங்க. அவன் நம்ம எங்கிட்டு கூடி தியானம் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். பக்தி முத்தி போச்சு போலுக்க அப்படிப்பாங்க சில பேர். சில வீட்டுக்கு தெரிஞ்சாங்க பக்தி முத்திருச்சு போல தெரியுது, கொஞ்சம் ஓவரத்தான் போற மாதிரி தெரியுது அப்படிம்பாங்க சில பேர். என்ன நம்ம இப்ப வீட்டுல எல்லாம் உட்காந்து என்ன செய்ய முடியாது, தியானம் பண்ண முடியும். வீட்டுல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க தனியா சாமி உட்காந்து சிந்திக்கணும்னா ஒண்ணு பூஜை அறையை பூட்டிடணும், இல்லையா தனியா திருக்கோயில ஒரு இடத்துல போய் உட்காந்து, நம்ம கோயில்ல தண்டபாணி சுவாமி கோயில் இருக்கு பாருங்க, தண்டபாணி கோயில் நம்ம வைத்தியநாத சுவாமி கோயில்ல, அங்க நீங்க பேசாம போய் உட்காந்துடலாம். இறைவனை அதிகமா நல்லா நினைக்கலாம். அடியே முன்னாடி போய்கிட்டு இருந்தேன், இப்பதான் போக முடியல, ஒர்க் இருக்கிறதுனால இங்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நீங்க வைத்தியநாத போனீங்கன்னா வெளிப்புறத்துல தண்டபாணி சுவாமி கோயில் இருக்கு பாத்தீங்களா, அங்க யாரும் வர மாட்டாங்க, வந்தாலும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்றுட்டு போயிடுவாங்க. நீங்க வாட்டு அமைதியா உட்காந்து சாமி அதிக நேரம் சிந்திக்கலாம். நீல நினைந்த அடியேன் உனை நித்தலும் கைதொழுதேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோலிலியம் பெருமான் உண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலையும் பெருமான் அவை அட்டி தரப்பணியே, யார் வர்றா? சுந்தரம் சாமி. அதுவும் இங்க நெல்லு மழை போல இருக்கு, குண்டே இருக்காரு. எப்பயுமே சுந்தரம் சாமிகளுக்கு நெல்லு எல்லாம் கொடுப்பாரு. திடீர்னு நெல்லு இல்லைன்னது உடனே அங்க நெல்லு மலையை உருவாக்கிட்டாரு சாமி. ஊர் முழுக்க நெல்லு மலை நிக்கி, ஊரே இப்ப எப்படி இருக்கு, நெல்லு மலையா இருக்கு. இதை கொண்டு போய் எப்படி சேர்க்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்தாங்க. இங்கிட்ட இருந்து சுந்தரம் சாமி வந்தாரு, இங்கிட்ட இருந்து குண்டை இருக்காரு வந்தாரு. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திச்சாங்க. சாமி இந்த மாதிரி நெல்லு மலையே சாமி உருவாக்கிட்டாரு, இந்த மலையை எப்படியாவது கொண்டு போங்க ஊருக்கு அப்படின்னாரு. உடனே அங்கனக்குள்ள எந்த கோயில் இருக்குன்னு பார்த்தாரு. உடனே கோழிலி ஊர் அங்கனக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம போனோம் எல்லாருமே, திரு கோயிலி போனோம். அந்த இடத்துல அந்த பெருமானை நினைத்து நீல நினைந்தடியே உன்னை நித்தலும் கைதொழுது, வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். அவர் நெல்லு மலையை உருவாக்கி இருக்காரு. அவருக்கு எப்படி இருந்துச்சா? சில நெல்லு. அவன் இறைவனுடைய அருளுக்கு அது சில நெல்லு தானே. சில நெல்லு பெற்றேன், ஆடிலே எம்பெருமான், பெருமானே ஆடு யாரும் கிடையாதுயா, நீதான் என்ன செய்யணும், அந்த நெல்லு மலையை கொண்டு வந்து திருவாரூர்ல சேர்க்கணும் அப்படின்னாரு. அடுத்த நிமிஷமே ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு நெல்லு மலை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு சாமி. பூத கணங்களை விட்டு அத்தனை பேரும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க திருவாரூர்ல. அப்படி இதுல என்ன எதுக்காக சொல்லாதுன்னா, நீல நினைந்த அடியேன் சாமி எப்படி நினைக்கணுமா, ரொம்ப நேரம். இப்ப குக்கர்ல நீங்க அரிசி வச்சிருக்கீங்க, கொஞ்ச நேரம் வேகமே நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? மறுபடியும் முதல்ல வைக்கணும். அப்புறம் நீங்க ஓடல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அது ஃபுல்லா என்ன செய்யணும், நீல நேரம் அதிக நேரம் இருந்தா தான் அது என்ன வெந்து அதுவே விசில் அடிக்கும், உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். எத்தனை விசில் வைப்பீங்க எல்லாரும்? நாங்க அரிசியை பொறுத்து 5, சில வீட்டுல பாத்தீங்கன்னா அது 10, 15 அடிச்சு விட்டுருக்கோம். எல்லாம் வரக்கூடிய அது கடைசி சாப்பாடு எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல சாப்பாடு
என்ன ஒரு களி அப்படிப்பாங்க. அப்படியே அப்படிதான் சொல்லுவாங்க. களி எங்க கெடு களி எங்க கெடுது அப்படி ஆயிப்போம். குக்கர்ல வச்சோம்னா பக்கத்துல இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது களி ஆயிரும். இல்ல அப்படி ஆயிப்போம். என்னன்னா அவசர அவசரமா என்ன செய்ய முடியாது, நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. இப்ப அது நல்லா நீண்ட நேரம் எரிந்தால் அது என்ன ஆகும், அது பக்குவம் அடையும். அதே போல நீண்ட நேரம் நாம் இறைவனை நினைந்தால் நாம பக்குவம் அடைவோம். புரிஞ்சுச்சா? கருத்து அதுதான். அதிக நேரம் இறைவனை சிந்திக்கணும், நினைக்கணும். சிவ பூஜை அகத்துக்குள்ள பண்ணிக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தா என்ன செய்யணும், வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால முருகப்பெருமான் அப்படியே மறைமுகமா சொன்னாரு, சும்மா இரு சொல்லற, எதுவும் சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளே தியானித்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லி சும்மா இரு சொல்லற என்றடுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனேன்னு 12 ஆண்டுகள் ஊனை வெறுத்து உடலை வெறுத்து அமர்ந்து தியானம் செய்தார் அருணகிரிநாத பெருமான். முருகப்பெருமான் அவருக்கு ஓம் என்று எழுதி முத்து முத்தாக பாட வைத்தார் முருகப்பெருமான். அப்படி அதிக நேரம் சாமியை நினைக்கணும். ஒரு செகண்ட்ல நினைச்சாலே சாமி அமுதமா உருவாராம். ஒரு செகண்ட் கண்ணு மூடி சாமி அப்படி சிந்தனை பண்ணுங்க, அப்படியே பசிச்சா கூட பசி போயிடும். நான் அடிக்க தீக்கிழமை சோமவாரம் வரத இருப்பேனா, பசிக்கும், பயங்கரமா பசிக்கும். நைட்டு தான் அடின்னு சாப்பிடுவேன்னா, என்னடா செய்வோம் ரொம்ப பசிக்கு அப்படின்றது உடனே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து சாமி அப்படியே நினைச்சோம்னா அப்படியே பசி போயிடும். ஏன்னா தேனாய் இந்த அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான்ல. தேனை சாப்பிடும்போது பசிக்குமா? பசிப்பாங்க. அந்த மாதிரி சாமி நினைக்க நமக்கு இன்பம் உண்டாகும். விரதம் காலத்துலலாம் இறைவன் நினைக்கணுங்கிறதுக்காக தான் விரதமே வச்சாங்க. இறைவனை நினைச்சு பசியை மறந்து, அந்த உலக பசியை மறந்து இறை பசியை விரும்புங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் விரதமே வச்சாங்க. நாம அதை விட்டுட்டு என்ன செய்யறோம், இந்த விரதம் மட்டும் முடியட்டும், நைட் ஆகட்டும் வச்சுக்கிறேன், சேர்த்து மாத்து, காலையிலேயே மதியம் சேர்த்து சாப்பிடல, சேர்த்து மாத்து, ஒரு 10 இட்லியை கொண்டா அப்படின்னு சொல்லி சேர்த்து பார்த்து தெரிஞ்ச கூடாது. அதுக்கு பேசாம 2 இட்லியா காலையிலேயே மதியம் சாப்பிட்டு போயிடலாம். சேர்த்து மாத்து சாப்பிடுன்னு சாப்பிடக்கூடாது. விரதம்னா விரத காலத்துல உணவு வந்து கம்மியா சாப்பிடும். மற்ற நேரம் நீங்க என்ன செய்வீங்க, அது உங்க விருப்பம். என்ன அவங்க அங்க இருந்து சிக்னல் கொடுக்காங்க, நீங்க பேசுறது முதல்ல இதை குடிங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் குடிச்சுட்டே இருக்க. பாத்தீங்களா, தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவமான்னு சொன்னதுமே சாமி முதல்ல தித்தி பண்ணி முதல்ல சாப்பிடுப்பா அப்படின்ட்டாரு சாமி. அப்ப நம்ம என்ன செய்யணும், இறைவனை அதிகமாக நீல நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கை தொழுதேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தான் கோழில் எம்பெருமான் உண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளில எம்பெருமான் அவை அட்டித்தர பணியேன் கொண்டு வந்து சேர்த்தாரா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க அதிகமா சிந்திச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்க அதிகமாக சாமி சிந்தனை பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும். சிந்தனை பண்ணலாம் வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதிகமாக இறைவனை தியானம் செய்யணும், அக பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா இருந்து நாம சும்மா இருந்தா என்ன நினைப்போம் தெரியுமா, இந்த பேத்திக்கு ஒரு கல்யாணம் முடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இந்த பேரனை எப்படியாவது ஊரை கடத்திட்டா நாடு கடத்திட்டா ரொம்ப நல்லா இருக்கும், ஃபாரின்ல வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு மாசம் ஒரு 50,000 கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இதை பத்திய சிந்தனைகளே அதிகமா இருக்கும் இல்ல. அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் மறந்து நாம என்ன செய்யணும், இறைவனை நினைந்தால் நம்மளை தேடி எல்லாமே வரும். அதான் சாமியை சிந்தனை பண்ணா நீங்க திருமணம் பண்ணனால உங்களை சாமி அடுத்தடுத்த நிலைக்கு கூட்டு போற, கவலைப்படாதீங்க, விளைவே வருத்தப்படாதீங்க. வினை கழிக்கிறது, அதெல்லாம் வினை கழியும். இந்த சொன்னா பார்த்தீங்களா, வினை கழியும். ஒவ்வொரு நிலையும் நம்ம அனுபவிக்கும் போது இது சாமியோட திருவிழால அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பிரார்த்தனைய இறைவன் திருவிழால அதை வெல்லணும். பிரார்த்தனையை ஏற்கனவே சொன்ன அரிசி கதை சொன்ன பிரார்த்தனைய சாப்பிட்டு அரிசி என்ன செஞ்சணும், அதை அனுபவிச்சேதான் தீக்கணும். அது வயிற்ற போய் ஒண்ணும் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், திருமுறைகள் பாடணும், வழிபாடு பண்ணா அது ஒண்ணும் செய்யாது. எப்படி இப்ப வெயில் அடிக்கிறது தடுக்க முடியாது, என்ன செய்யலாம், செருப்பு போட்டுக்கலாம், நல்லா கொடை பிடிச்சிக்கலாம்ல. அது போல வினை வருவது வரத்தான் செய்யும். எல்லாம் சிவபெருமான் திருவருளை கொண்டு அதை அனுபவித்து தீர்க்க வேண்டும். எல்லாம் சிவபெருமான் திருவருள் திருவருள் என்று நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எல்லாம் சாமி தர வந்ததுன்னு நினைச்சா போதும்.
சிவபெருமானுக்கு தெரியாம நமக்கு ஒண்ணு வராது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வரக்கூடிய இன்பமோ துன்பமோ யாருக்கு தெரியாம வராது? இறைவனுக்கு தெரியாம வராது. அதனால அனுபவிச்சு அதை தீர்க்க வேண்டும். அப்படி பெருமானே அடியனுக்கு அதை கூற வேண்டும், அந்த நூலை அடியனுக்கு கூற வேண்டும் என்று அகத்திய மாமுனிவர் யார்கிட்ட கேட்கிறாரு? முருகப்பெருமான்கிட்ட கேட்கிறாரு. என்று முனி சண்முகனை ஏற்றளவு பேசி, இப்படி முருகப்பெருமானை பேசி நின்று பின்னு மாதரவு நீட நிலை கூட அன்ற வினவு திறம், வினவு திறம்னா கேள்வி கேட்கிறது. சாமிட்ட இந்த கேள்வி கேட்கிறார். வினவு திறம் அனைத்தையும் மதித்தே இன்று இறை வல் பாச இருள் ஈடற விளைத்தே. பெருமானே பாச இந்த ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய பாசங்கள் என்ன செய்து மெலிந்து கெடும்படியாக அடியனுக்கு இந்த நூலை சொல்ல வேண்டும் என்று இந்த பாட்டுல கேட்கிறாரு. அப்ப இந்த முன்னூல் எதுக்கு? இந்த நூலை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா பாசம் அறுபடும். என்ன பாசம்? பந்த பாசம் அறுக்க வல்லார்களே அப்படிங்கிறாருல. அடிமை ஒரு இடத்துக்கு சொற்பொழி பேசிக்கிறேன். பந்த பாசம் அறுக்கலன்னு ஒருத்தர் சொற்பொழி முடிச்சது வந்தாரு. நான் நாளைக்கே வீட்டை விட்டு கிளம்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நாளைக்கு வீட்டை விட்டு கிளம்பி எதுக்கு அப்படி இல்லை, நீங்க சொன்னீங்களா சொற்பொழிவுல பந்த மாசம் அறுக்க இல்லாத பந்த மாசத்துல விட்டுட்டு கிளம்பிடலாம், அப்படி போயிடாதீங்க வெளியே போய் அப்புறம் இன்னும் எத்தனை பேருமே சொல்ல முடியாது அப்படின்னு. என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னாங்க. ஆமா, பந்த பாசம்னா வீட்டை விட்டு போறது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண்மமலம் மாயாமலம் ஆணவமலம் என்கின்ற பாசத்தை விடணும். அது பாசத்தோட சேர்ந்தது தானே. பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது தலைகள். தலைகள் என்பது என்னது? கண்மமலம் மாயாமலம் ஆணவம். மகேஷ் கூட ஒரு நாள் கேட்டாங்க நினைக்கிறேன் இந்த கொஸ்டினை. பாசத்தா இருக்குதுன்னா என்ன நீங்க கேட்டீங்களா ஒரு வட்டம் போன் பண்ணி? நீங்க கேட்டீங்கல்ல. சோ பாசங்கிறது நம்ம வீட்டை விட்டு போறது கிடையாது, கண்மமலம் மாயாமலம் ஆணவ மலத்தை நீக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்படி இதை நீக்கிறதுக்கு தான் சாமி என்ன பண்றாரு? நமக்கு அந்த ஒரு மலத்தை நீக்கிறதுக்கு 2 மலத்தை கூட்டி வச்சு இந்த பூமியில மானையை நோக்கி மணலாம் மண்ணையனின் சீர் மரப்பித்து இவ்வூனை புகை என்னை உடல பண்ணு வித்து விட்டால் அடியன் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தாய் அப்படின்னாரு மாணிக்கவாசகர் பெருமான். சாமி ஒண்ணு மறக்க வச்சு என்னை இங்க வந்து பிறக்க வச்சுட்டியா சாமி அப்படின்னாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. இப்ப அவர் மறந்து தானே இருக்கோம். இங்க யாராவது நினைப்போட இருக்கீங்களா? வழிபாடு பண்ணும்போது நினைப்போங்க, அதுக்கப்புறம் எங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது புரியுது. இதுவே மற்றதெல்லாம் மறந்துட்டு சாமியை மட்டுமே சிந்தனை பண்ணணும். சரியா? அப்படி மண்ணே நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து இவ்வூனே புக இந்த உடம்பை கொடுத்து என்னை இங்கே உலக பண்ணு வித்து விட்டாய். அப்படி பண்ணு வச்சதும் சாமி விடலையா, இது உயிருக்கு குற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லி அடியேன் அறியாமை அறிந்து. அறியாமை என்பது ஆணவம். ஒரே வழியில சொன்னாரு உமாபதி சிவாச்சாரியார். அறியாமை ஆணவம். நம்ம எதையும் அறியாம இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆணவம். எது அறியாம? இறைவனை அறியாம இருக்கும். அறிவு விளக்கம் பெறல, வழிபாடு செய்யல, சித்தாந்தம் கற்கல, அதனால அறியாமையில இருக்கும். அறியாமை ஆணவம் ஒரே வழியில சொல்லிட்டார். அப்படி நாம இதுல இருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி அறியாமை அறிந்து சிவபெருமான் என்ன செய்யறாராம்? வந்து அருள் செய்யறான். குருவாக வந்து மானுட சட்டை தாங்கி வந்து இந்த ஆன்மாக்களுக்கு குருவாக இருந்து குருநாதர் மூலியமா நமக்கு என்ன செய்யறாரு? உபதேசம் செய்து மோட்சத்தை கொடுக்கின்றார். எப்ப குருநாதர் வருவாரு? இந்த உயிர்களுக்கு குருநாதர் எப்ப வருவாரு? அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை சிறுமை என்று இகழாது அப்படின்னாரு மாணிக்கவாசகர் பெருமான். எப்ப குருநாதர் வருவாரு? எல்லாம் எப்படி யோசிக்கீங்க? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பக்குவம் வந்துருச்சுன்னா குருநாதர் வந்துடுவார். உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சு, நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி குருநாதர் வந்துடுவார். சரி, உயிர் கொஞ்சம் பக்குவம் ஆயிடுச்சு, நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு, நிறைய சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு, தன்னை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருச்சு, உழவார பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருச்சு, திருமுறை பாட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி யாரும் வந்துருவான்? குருநாதர். அப்படி மானுட சட்டை வாங்கி வந்து குருநாதரை நாம் என்ன செய்யணும்? சிவமாக பாவிக்கணும். மடத்துல போய் தீட்சை எடுக்கிறோம்ல, தீட்சை எடுத்த குருநாதரை எப்படி பார்க்கணும்? குருவாக பார்க்கணும். நம்மள மாதிரி மானுடங்களா என்ன செய்யக்கூடாது? குருநாதரை பார்க்கணும். அதான் அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து அவன் இந்த பூலோகத்துக்கு வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாது. சிறுமைன்னு நினைச்சிடக்கூடாது. நம்மை போன்ற மனிதர்கள்னு சாமி குருநாதரை குருவரை என்ன நீக்கும்? குருநாதர் என்ன நீக்குவாங்க? உலகமாயி நீக்குவாங்க குருநாதர். அடியார்கள் என்ன செய்வாங்க? வினைகளை நீக்குவார்கள். அடியார் வழிபாடு, சிவபெருமான வழிபாடு பண்ண என்ன உண்டாகும்? ஆணவ வலிமை குறையும். ஆணவத்தினுடைய வலிமை
மூன்று வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். குரு, லிங்கம், சங்கமம். குரு உலக மாயை, லிங்கம் அடியார் வழிபாடு, உலக மாயை, கண்மம் நல்லா தெரியும். குரு வழிபாடு என்ன சொன்னேன்? உலக மாயை, மாயாமலம். அடியார் வழிபாடு வந்து கண்மமலம். சிவ வழிபாடு வந்து சிவலிங்க வழிபாடு வந்து ஆணவ மலம். இந்த மும்மலமும் 3 வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். இதை வச்சுதான் எல்லாமே வந்திருக்கு. குருலிங்க சங்கம் வழிபாடு தான் நம்ம சைவ சமயத்துக்கு ரொம்ப முக்கியமானது. எல்லா அருளாளருக்குமே 63 நாயன்மார்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்க சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணி மோட்சம் அடைஞ்சிருப்பாங்க. ஒருத்தவங்க அடியார்களை வழிபாடு பண்ணியே இப்ப அப்பர் சுவாமிகள் வழிபாடு செய்து அப்பூதியடிகள் மோட்சம் அடைஞ்சாங்க. திருஞான சம்பந்த பெருமான வழிபாடு பண்ணி எத்தனையோ அடியார்கள் மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. இப்படி நிறைய இருக்கு. அடியார்கள் வழிபாடு பண்ணி மோட்சம் அடைகிறது. அடுத்து குருநாதர் வழிபாடு பண்ணி மோட்சம் அடைகிறது. இப்படி நம்ம சைவத்துல முக்கியமான ஒரு இது என்னன்னா குருலிங்க சங்கம். பஞ்சபுராணம் எப்படி வந்தது? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பஞ்சபுராணம் எப்படி வந்தது? பஞ்சபுராணம் என்ன பாடுவோம்? தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. அடுத்து என்ன பாடுவோம்? பெரிய புராணம். முதல்ல இருக்கக்கூடிய தேவாரம் திருவாசமும் குரு, நடுவில் இருக்கக்கூடிய திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் லிங்கம், கடைசியில் இருக்கக்கூடிய பெரிய புராணம் சங்கமும் அடியார் வழிபாடு. அதே மாதிரி பஞ்சமூர்த்தி புறப்பாடு கோயில்ல போகுதுல, முதல்ல வரக்கூடிய விநாயகர் முருகரும் குரு, நடுவில் வரக்கூடிய சுவாமி அம்பாள் லிங்கம், கடைசியில் வரக்கூடிய சண்டீஸ்வரர் சங்கமம், அடியார் வழிபாடு. புரிஞ்சுச்சா? இந்த 3 வச்சுதான் நமக்கு எல்லா வழிபாடும். அதனால 3 பேருமே நம்ம சிவமாக போற்ற வேண்டும். எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் மூழ்கி ஓராதே அவரவரை கண்டபோதே உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமையை பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பூர் நடுதிரியை காணலாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடியார்களை எப்படி பார்க்கணும்? சிவமாக பார்க்க வேண்டும். குரு எப்படி பார்க்கணும்? சிவமாக பார்க்க வேண்டும். சிவலிங்கத்தை எப்படி பார்க்கணும்? சிவமாக பார்க்கணும். அப்படி பார்த்தா நமக்கு என்ன உண்டாகும்? பக்குவம் வந்துடும். சீக்கிரத்துல பக்குவம் வந்துடும். அப்படி பக்குவம் வந்துருச்சுன்னா சாமி என்ன செய்வாரு? குருவாக வந்து நமக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிச்சுவார். சரி என்று வினவ பாச இருள் ஈடற விளைத்து. அப்ப பாசத்தை நீக்குவதற்கான இதுதான் இந்த கண்மமலம், மாயாமலம், ஆணவமலம் நீங்குவதற்கான ஒரு நூல் தான் இந்த சிவ தர்மோத்தரம். அப்படின்னா நம்ம வினை செய்ய மாட்டோம். இந்த நூலை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாம் என்ன செய்ய மாட்டோம்? தப்பு செய்யறதுக்கு ரொம்ப அஞ்சுவோம். அப்படிப்பட்ட நூல் இந்த சிவ தர்மோத்தரம். சாமி என்னென்ன சொல்ல போறாரு, சிவ தர்மங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். உத்தம சுரர்க்கு அதிப ஊனவினை ஓட்டும் வித்தக விசாக மயில் வாகன விண்மேவும் புத்தியோடு முத்தி தரும் போதக புலாழ்வுன் சங்கிதா யான். அதாவது முருகப்பெருமான இந்த இடத்துல சொல்றாரு, வித்தகா விசாக மயில் வாகனனே அப்படின்னு முருகப்பெருமான அகத்திய முனிவர் போட்டுறாரு. அப்ப விசாகத்துக்கு யாருன்னா முருகப்பெருமான் தான் விசாக நாயகன். எதுக்கு விசாகம் கொண்டாடுவாங்க? வைகாசி விசாகம். புக்தியோடு முக்தி தரக்கூடிய போதகன் யாருன்னா முருகப்பெருமான். ஏன்னா புக்தி என்கின்ற விருப்பத்தை செய்வன் யாருன்னா முருகப்பெருமான். முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை சக்தி செலவன முக்திக்கு ஒரு வித்து குருபரன் என போதும். முக்திக்கு வித்து தக்க சிவ தன்ம நெறி தன் உயிர் தாய மிக்க சிவ தன்ம நெறி யாதும் விபரீதம் உக்கு உணர்வு உரைத்திட உரையோ நக்கனடி அர்ச்சனையும் யாதி வைவி நவிற்றாய். இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பெருமானே முருகப்பெருமான்கிட்ட கேட்கிறார், சிவ புண்ணியங்களுக்கு பிறருக்கு அரியதாய மிக்க பலனை கொடுக்கும் சிவதன்மத்தின் முறைமையாது வாக்கியங்கள் அநேகமாக உள்ளன. ஐயம் தெரிவென்று எனக்கு அதை கூற வேண்டும். சிவபெருமானுடைய திருவடி பூசை செய்யும் முறைமையும் எனக்கு விளக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிறாரு. யார்கிட்ட? முருகப்பெருமான்கிட்ட கேட்கிறார். என்னென்ன கேட்டாரு? சிவபுண்ணியங்கள்லாம் என்னென்ன, அது எப்படி செய்யணும், இறைவனை அர்ச்சிக்கக்கூடிய முறை யாது, இத்தனையும் கேள்வி கேட்கிறாரு முருகப்பெருமான்கிட்ட. அப்ப இது வந்து ரொம்ப முக்கியமான நூலுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஒரு நாள் திருச்செந்தூர் புராணமும் ஒரு நாள் சிவ தர்மோத்தரமும் நம்ம எடுக்கணும். நம்ம இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவனது திருவடி பூசை அப்படின்னாரு. ஏன்னா பூசிக்கிறது தான் எல்லாமே. சிவ பூஜைக்கு மிஞ்சினது ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி சிவ பூஜைக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அதனாலதான் மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்தைந்தும் அரண் பணிக்காக வென்றோம். அப்ப அரண்மணிக்கு எதை செய்யணும் அப்படின்னாரு? மனத்தினாலும் வாக்கினாலும் காயத்தினாலையும் இறைவனை அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னாரு.
வானிடத்தவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? பூலோகத்துல வந்து இறைவனை அச்சிருக்காங்க. வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அச்சிப்பர். ஊனிடத்து உலகம் ஊமர் இதை ஒன்றும் புணரார் அந்தோ. இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நெறி தெரியாம என்ன செய்யறாங்க? மறுபடியும் பிறந்து பிறந்து உழண்டு கொண்டே இருக்கின்றார்கள். நமக்கு இப்ப தெரிஞ்சிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் பெருமைக்கு வந்துகிட்டு இருக்க கூடாது. இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை முறையை கடைபிடிக்க வேண்டும். என்ன முறை? சிவபூஜை. சிவபூஜையில எல்லாமே வந்துடும். மனசால அகப்பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, வாக்கால திருமுறை பாடுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. அடுத்து காயம், மனம், வாக்கு, காயம். காயம் உடம்பாக என்ன செய்வீங்க? சாமிக்கு அபிஷேகம் பண்ண செய்ய, அந்த பாத்திரங்களை விளக்க, எல்லா விதமான கிரிகளும் கையினாலதான் செய்வீங்க. அப்படிங்கும் போது சிவபூஜையில உங்களுக்கு அத்தனையும் வந்துடும். மனம், வாக்கு, காயம் மூணுலயுமே வழிபாடு அதெல்லாம் வந்துடும். இப்ப நீங்க திருமணம் படும்போது வாக்குல மட்டும்தான் நீங்க பணி செய்வீங்க. உழவர் பணி செய்யும் போது உடம்புல மட்டும்தான் பணி செய்வீங்க. ஆனா சிவபூஜையில மூணுமே வேலை செய்யும். மனம், வாக்கு, காயம் மூணு. அதனாலதான் சிவபூஜை ரொம்ப முக்கியமானது. மனம், வாக்கு, காயம் ஆனிடத்தைந்தும் அரண் பணிக்காகவும். சிவபூஜைக்காகத்தான் இந்த உடம்பை நாம பயன்படுத்த வேண்டும் என்று எல்லா அருளாளர்களுமே நமக்கு கூறுகின்றார்கள். அதனால திருவடி பூசை ரொம்ப அதனுடைய முறைமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நாடறிய ஞான தரமான நவிற்றுவாய் வீடு பெறு வேதமும் எனக்கு உரை பேசாய் ஈடு பெற ஈறு முறை ஈவவர் இறப்பார் கூடும் பயனாதி அவன்துறை முறை கூறாய். அதாவது தானம் எப்படி கொடுக்கணும், பெருமிக்க தானத்தை எப்படி கொடுக்க வேண்டும், அதனுடைய நியதியும் எனக்கு கூற வேண்டும். அது மாதிரி சிவஞான விதி, பெருமையுடைய ஞான தானம் செய்யக்கூடிய விதி, இதெல்லாம் அடியனுக்கு சொல்ல வேண்டும் என்று எப்படி சிவ தர்மம் செய்யணும், எப்படி தானம் செய்யணும், இந்த முறையில எனக்கு சொல்லு. அதாவது ஈவர் ஜனரல், ஈபவர் இறப்பார். எதை வந்து இறக்கணும், எதை கொடுக்கணும், சிவ தர்மம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எனக்கு கூற வேண்டும் என்று முருகப்பெருமான்ட்ட கேட்கிறாரு. சிவ தர்மங்கள் செய்யும் போதெல்லாம் இதுலயே சொல்லிடுவாரு, நீ எந்த தர்மம் செஞ்சாலும் சரி சிவபெருமானை நினைந்து செய்தால் சிவ தர்மம், அவரை மறந்து செஞ்சா உலக தர்மம். புரிஞ்சுச்சா? நீ அந்த நேரத்துல சுவாமியை நினைச்சு கொடுக்கணும். இப்ப நீ அடியார் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செஞ்சுருவீங்க? ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா சிவாயனம்னு சொல்லிதான் கொடுப்பீங்க. அப்படிதானே கொடுப்பீங்க? அப்புறங்க எனக்கா நேற்று வந்து இன்னைக்கு டெய்லி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படி யாரும் சொல்லுவாங்களா? வந்து கேட்க வேண்டும் டெய்லி வாங்கிட்டு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சரி, வந்த வீட்டை என்ன செய்வாங்க? இப்ப அடியார் ஐட்டமும் என்ன செய்வாங்க? சிவாயனம் சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னு என்ன செய்வாங்க? கைச்சொல்லியா இருக்கு கிளம்பு அப்படிம்பாங்க. கொஞ்சம் கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. இப்ப அடியார் இல்லைன்னா நாம என்ன செய்வோம்? அப்படித்தானே சொல்லியிருப்போம், கைச்சொல்லி இருக்கு போமா காலங்காத்தால வந்துருச்சு அப்படிவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் அடி நிறைய பார்த்திருக்கேன், காலங்காத்தால வந்துட்டீங்களா அப்படிம்பாங்க சில பேர். அப்படிலாம் இல்லாம சிவதர்மம் செய்யும் போது சிவபெருமானை நினைந்து தான தர்மங்கள் செய்யணும். தானம் என்பது உயர்ந்தவருக்கு செய்வது, தர்மம் என்பது வறியவருக்கு செய்வது. வந்து கேட்கிறாங்களா, அவங்களுக்கு கொடுப்பது தர்மம். இப்ப அடியார்களுக்கு வஸ்திர தானம் இதெல்லாம் கொடுக்கறது தானம். சரி, இந்த தான தர்மத்துக்கு நிறைய இருக்கு, அது பல பல நூல்கள்லாம் இருக்கு. அது நான் அடுத்து சொல்றேன். நிறைய அந்த நூல் சொல்லும் போது நிறைய குறிப்பெல்லாம் எடுத்து சொல்றேன். அப்படி அதனுடைய முறை, அது அதுக்குரிய பரிகாரம், சிவலோகத்தினுடைய வளம், இப்படி எல்லாத்தையும் அடியருக்கு பரம உபதேசம் செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமான்ட்ட யாரு கேட்கிறா? அகத்திய மாமுனிவர் கேட்கிறாரு. இப்ப யாருக்கு சொன்னது இந்த நூலு? அதை ஊழல கேட்டணும்ல. நீ வாட்டி ஏதோ சொல்றாரு, ஒரு 6 மணி 7:30 மணி வரைக்கும் நீ வாட்டி சொன்னியா அப்படின்ற பேரக்கூடாது. அதுதான் உடல் உடல கேட்க. இது வந்து சொப்படி மாதிரி கிடையாது, இது வந்து பாடம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான நூல், விட்டுறக்கூடாது. யாருக்கு சொன்னது? முருகப்பெருமான். அதே மாதிரி யாரு கேள்வி கேட்கிறா? அகத்திய முனிவர் கேள்வி கேட்கிறாரு, முருகப்பெருமான் பதில் சொல்றாரு. இந்த நூலை செய்தவர் யாரு? மறைஞான சம்பந்தர். மறந்துடக்கூடாது. திருச்செந்தூர் புராணம் எழுதியது வெண்டி மாலைக்கு வர்றாரு. நம்ம 2 இருந்தாலும் குழப்பிடக்கூடாதுல்ல, அதுக்காக. அப்படியா? இது வந்து சிவ தர்மங்களை சொல்வது, அதனாலதான் சிவ தர்மோத்திரம் பேரு. தர்மங்களை சொல்றதுனால சிவ தர்மோத்திரம். சரி, இனி போக போக உங்களுக்கு அந்த டவுட் நீங்கிரும். ஏன்னா ஃபுல்லா விதைகளா வரும், அதான் நீங்கிரும். சரி, அதுக்குரிய தர்மத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். என்று முனி வினவுதலும் உரைக்க வெய்தி, இந்த பாட்டோட முடியுது. இந்த பாட்டோட முடிச்சிடும். என்று முனி வினவுதலும் இரக்கம் எய்தி எழிலுடைய குமரன் தான் இணையில் ஈசன்
துன்று கடலடி நெய்ந்து துய்க்க நீங்க. இப்ப பாருங்க, அவர் சொன்னதுமே முருகப்பெருமான் என்ன செஞ்சாராம், அப்படி வினவு அந்த கேள்வி கேட்டதுமே குமரன் தான் ஈசனை அப்படியே தியானிச்சாராம். சாமி என்ன செஞ்சாராம், நினைச்சார். இப்ப நம்ம நம்ம ஒரு ஆளு நம்ம கிட்ட கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்க, நாம என்ன செய்வோம், இதுக்குதான் பதில்னு ஈஸியா சொல்லிடுவோம். நம்ம சாமியை நினைத்துதான் சொல்லணும். ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்கன்னா, சாமி எல்லாருடைய திருவருளால இருக்கணும், அதுல எந்த பிழை வந்துடக்கூடாது, அவங்க கேட்ட கேள்விக்கு இது சரியா தவறா அப்படிங்கிறத நாம நாம என்ன செய்வோம், இறைவன் அந்த நேரமே மறந்து நமக்கு தான் இது தெரியுமே, நமக்கு தான் இது தெரியுமே அப்படின்ட்டு ஈஸியா என்ன செஞ்சிருவோம், ஒரு பதில சொல்லிடுவோம். ஆனா முருகப்பெருமான் என்ன செஞ்சாராம், தன் தந்தையாக விளங்கக்கூடிய சுவாமிய தியானித்தாராம். அப்ப பதில் சொல்லும் போது என்ன செய்யணும், தியானிக்க வேண்டும் என்பது நல்லா தெரியும். ஒருத்தவங்க கேள்வி கேட்டா மனசுல அப்படி சாமியை இருத்தி தான் நம்ம என்ன செய்யணும், பதிலே. ஈசன் துன்று கடல் அடி நினைந்து, சாமியுடைய திருவடியை நினைந்து துய்க்க நீங்க சொல்லுவன் கேள் முனிவனே, நான் சொல்லுகிறேன் கேள் முனிவனே. யார, அகத்திய மாமுனிவரை பார்த்து முருகப்பெருமான் சொல்றார். துகளில் ஈசன் அன்று அருள் செய் சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் அறமதனை அறிந்து சிலர் அதனை ஆக்கி சென்றடைய சிவபுரியை தெருண்டு தம்மை சிவனடியை சிலர் அடைய மலமும் தேய்ந்தே. இந்த நூலை சொல்றதுனால என்ன உண்டாகும், மலம் தேய்ந்து போகும் அப்படின்னாரு முருகப்பெருமான். என்ன மலம், ஆணவம். ஆணவ மலம் இந்த நூலை கற்றால் நமக்கு தேய்ந்து போகும். இப்ப அதுக்கு தானே நம்ம பிறவி எடுத்திருக்கோம். ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனியா ஆணவம் இருக்குமா, ஒரு உயிர் மாதிரி ஒரு உயிர் இருக்காங்க. இப்ப கோடானு கோடி உயிர் இருக்குன்னா கோடானு கோடி உயிரும் ஒவ்வொரு வகையான ஆணவ மலத்துல இருக்குமா. அத மாணிக்கவாசகர் சொல்றாரு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி என் சொல்லி வாழ்த்துவனே அப்படிங்கிறாரு அந்த பாட்டுல. அவரவர் கூத்தாட்டு அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி ஆணவ மலத்தை சுவாமி நீக்கிறாராம். அப்ப எப்படி உயிர் இருக்குன்னு பாருங்க. ஒரு உயிர் நல்லா பேசுது, ஒரு உயிர் திரு 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 கோவப்படுது, ஒரு எல்லாம் நீங்க பாருங்க, ஒவ்வொரு உயிரும் ஒன்னோட இருக்கான்னு பாருங்க. ஒருத்தவங்க சாந்தமா இருக்காங்க, ஒருத்தவங்க படு சோம்பேறியா இருக்காங்க, ஒரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறு சுறுசுறு வேலை பார்க்கறாங்க. என்ன இப்ப அடிக்கிற பூஜை வைக்க சொல்லுங்க, நிமிஷத்துல ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்களா, அந்த அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயி என் சொல்லி வாசனை. அத்தனை உயிர்களையும் கட்டி காக்குறாரு ஈசன். ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி ஆணவ மலத்தை எப்படியாவது இந்த உயிர்களை தன்பால் இழுக்க வேண்டும், தன் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று சாமி பாடுபடுறாரு. நம்மளை கட்டிக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, படாதவாறு எப்படியாவது இந்த உயிரை தன் நிலைக்கு உயர்த்திடணும். பேராசை வாரியனை பாடுங்கான் அம்மானாரு இந்த மாணிக்கவாசகர். பேராசை இருக்கு சிவபெருமானுக்கு, எப்படியாவது இந்த உயிரை நம்ம கடை தேர்த்திட மாட்டோமா, அதுக்கு பித்து பிடிச்சு போயிருப்பாராம் சிவபெருமான். எப்படியாவது இதை எப்படியாவது கடை தேர்தணும். ஆனா ஒரு பூ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவபெருமானுக்கு உங்களை விட மாட்டார். ஒரு பூ பணி செஞ்சாலும் சரி, ஒரு கையினால தொண்டு செஞ்சாலும் சரி, உங்களை எப்படியாவது கிடைத்ததான் முடியும். ஆனா மனமொன்றி பணி செய்தால் கட்டாயமாக சுவாமி என்ன செய்வாராம், உங்களை ஈர்த்து. அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன், இரும்பு இங்கே காந்தம். ஒரு பூ நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பக்கத்துல போனீங்கன்னா என்ன செஞ்சிடும், இருத்தம். பணி செஞ்சா போதும், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு பணி செஞ்சாலே சாமி ஈர்த்து. அந்த பணியுமே நீ எதுக்கு செய்யற, அவருக்காக ஒண்ணும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பணியெல்லாம் யாருக்கா வச்சிருக்காரு, நம்ம கடை தத்துனுங்கிறதுக்காக சாமி இந்த பணி வச்சிருக்காரு. அவருக்கு ஒண்ணும் கிடையாது, நீங்க செய்யறதுனால அப்படி அப்பான்னு விட்டுருவாரு. செஞ்சா இந்த இதெல்லாம் செஞ்சா நம்ம பக்குவம் அடையும் என்பதற்காக இந்த பூஜை முறைகள் எல்லாமே சாமி வகுத்து வச்சிருக்காரு. எல்லாமே நான் எல்லாம் சாமிக்காக செய்யறீங்க, இந்த பாத யாத்திரை சாமிக்காக நடந்து போறேன் அப்படிங்கிற, சாமிக்காக நீங்க நடந்து போறீங்க, உங்க உயிருக்கு கடை தேரணுங்கிறதுக்காக நீங்க போறீங்க. ஏதோ சாமிக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறா, உங்க உயிர் கடை தேர்றதுக்காக சாமி இந்த பணியை வச்சிருக்காரு. அந்த பணியை நீங்க செய்யறீங்க, சிவ பூஜை செய்தால்தான் மோட்சம் அடைய முடியும். அதான் சாமி வகுத்து வச்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் இந்த உயிர்கள் செய்தால் இந்த இதுல இருந்து தப்பித்து உலக போகத்தை மறந்து என்ன செய்வோம், இறை சிந்தனையோடு வரும் என்பதற்காக சாமி இந்த முறையெல்லாம் ஆகமத்துல வகுத்து வச்சிருக்காரு. இதை பின்பற்றணும்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். பின்பற்றணும்னா இங்கேயே இருக்கலாம், நமக்கு இங்க வேணுமா அங்க வேணுமா நாம தான் முடிவு பண்ணிக்கணும். ஏற்கனவே நந்தி எப்படி இருக்கு, திரும்பி இருக்கா நேரா இருக்கா, சாமியை பார்த்தே இருக்காது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லேசம் அப்படி திரும்பின மாதிரி தான் இருக்கும். பின்னாடி படிப்பீடு இருக்கா, அது உலக போகும். முன்னாடி இருக்கிற சாமி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வச்சா முன்னாடி போயிடலாம்.
அப்படி லேச திரும்பி பார்க்கலாம், கொஞ்சம் உலகத்தை நான் இன்னும் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு பேர் ஆன்ம நந்தின்னு பேரு. இந்த உயிர்களை மையமாக வச்ச ஆன்ம நந்திக்கு தான் எப்பயுமே பிரதோஷம் பண்ணுவாங்க. இது தெரியாம என்ன செய்யறாங்க பல இடங்கள்ல, அதுதான் அதிகார நந்தி நினைச்சிட்டு நந்திய பெருமான் பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அது நந்திய பெருமான் கிடையாது. அதிகார நந்தி எங்க இருக்காரு? கோயில் வாயில்ல முன்னாடி. எப்பயுமே இல்லாத கோயில நம்ம இருக்கிற மாதிரி இங்க உள்ள வரும்போது இங்க இருக்கிற மாதிரி பாவனை பண்ணணும். இந்த இடத்துல சிவசூரியன், பித்துஷாதேவி, உஷாதேவி இருப்பாங்க. இந்த இடத்துல அதிகார நந்தியும் சேஞ்சதேவியாரும் இருப்பாங்க. இவங்களை வணங்கிட்டு தான் நம்ம உள்ள போகணும். நீங்க சுத்தி வரீங்களா, அந்த இடத்துல சண்டீஸ்வரர் இருக்காருன்னு நினைக்கணும். இல்லாத கோயில சண்டீஸ்வரர் அவங்ககிட்ட என்ன கேட்கணும்? உள்ள போகும்போது அதிகாரம் இருந்துட்டா, பெருமானே அடியனு சாமியை தரிசனம் பண்ணுவதற்கு அடியனுக்கு அனுமதி தந்து அருள வேண்டும்னு கேட்கணும். வெளியில வரும்போது சண்டீஸ்வரர்கிட்ட போய் சிவ புண்ணியங்களை அடியனுக்கு தந்தரல வேண்டும் கேட்கணும். இல்லைன்னா நீங்க எந்த காரியத்துக்காக நீங்க உள்ள போறீங்களோ, தரிசனம் பண்ண போனா அடியனுக்கு சிவ தரிசன பலனை அடியனுக்கு தந்தரல வேண்டும் அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டு வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம். ஏன்னா சிவ புண்ணியங்கள் அழியாது. அதனால சண்டீச நாயனார்ட்ட அவன் சொல்லிட்டு தான் வெளியில வரணும். ஒண்ணு என்ன கேளுங்க, சிவ புண்ணியங்களை தந்தரல வேண்டும், இல்லைன்னா சிவ தரிசன பலனை அடியனுக்கு தந்தரல வேண்டும் கேட்கணும். இப்ப சிவ பூஜை பண்றவங்க எப்படி கேட்பாங்க? அங்க சண்டீசன் என்னன்னு எழுதுதல் பண்ணுவாங்க. எழுதுதல் பண்ணி, பெருமானே அடியனுக்கு சிவபூஜா பலன்களை அடியனுக்கு தந்தரல வேண்டும் அப்படின்னு கேட்கணும். சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் என்ன பண்ணலையா? இனிமேதான் வாங்கி அந்த பொருள் வாங்கிக்கணும். சரி சரி, நான் உங்களுக்கு என்னைக்குன்னு சொல்லுங்க, ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியா, நீங்க ரெடியா தான் இருக்கீங்களா? சரி, அப்ப போயிடுவோம் சார். நாளைக்கு காலையில் வாங்கிடலாமா? 10:30 வாங்கிடலாமா? சரி, நீங்க சொல்லுங்க, நம்ம போயிடுவோம். காலைல 10:30 சொல்லுங்க, நம்ம அண்ணன் 10 மணிக்கு கடத்த வந்துடுவாங்க. நம்ம கூப்பிட்டு சரி ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க முதல்ல அவங்க ஆர்வத்தோட இருக்காங்க. அந்த ஆர்வம் இருக்கும்போதே என்ன செய்யும், சமயதிச்சு எடுக்கும் போதே நீங்க சிவபூஜை பண்ணி பழகி விடுங்கள். அப்படின்னா சிவபூஜை எடுக்கும்போது ஈஸியா. சிவலிங்கம் வச்சிருக்கீங்களா சார்? வாங்க போறீங்களா? வாங்கி பண்ண போறீங்களா இல்லை ருத்ராட்சி வச்சு பண்ண போறீங்களா? பாத்துங்க. ஏன்னா நீங்க சொல்லி வாங்கலாம் சிவபூஜை. அப்படியே அது லிங்கம் மட்டும் மாறும். நீங்க தீட்சை எடுக்கும்போது லிங்கம் மட்டும் மாறும். இந்த மாதிரி உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லி தந்துடுறேன். என்ன சார்? ஏன்னா சிவபூஜை ரொம்ப முக்கியம். அதனால அவங்க ஆர்வத்தோட இருக்காங்க. அது மாதிரி எல்லாருக்கும் அந்த ஆர்வம் வரணும். தீட்சை யாரும் எடுக்கல? 1 2 மகேஷ் எடுத்தீங்களா? நீங்க எடுக்கல, தீட்சை எடுக்கல. 4 இன்னும் 1 வருஷத்துக்குள்ள இந்த சிவதர்மத்தை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு சாமி அந்த பக்குவத்தை கொடுக்காருன்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்கணும். அதனால எல்லாருமே குடும்ப அளவுக்கு என்ன செஞ்சிடறோம், எடுத்தோம். இன்னொன்னா இந்த சிவ நூல்கள் எல்லாம் சொல்றவங்க சிவ பூஜை எடுத்துக்கணுமா, கேட்கறவங்க சமயதிச்சு எடுத்துக்கணுமா. இந்த சிவ தர்மத்திர நூலை கேட்கறவங்க சமயதிச்சு எடுத்துக்கணுமா. அப்படின்னாதான் அப்படின்னு நூல்கள் சொல்லுது. சில பேர் பார்த்தீங்கன்னா பூஜை எடுக்காம சொற்பொழி பண்றவங்களாம் இருக்காங்க. ஆனா இந்த நூல்கள் எல்லாம் அந்த நிலையில நின்றுகிட்டு தான் என்ன செய்யணுமா. இப்ப தினசரி திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும், நித்தலும் எம்பீரானுடைய கோயில் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போகாம இருந்தா எல்லாம் பார்ப்பாங்கல்ல, ஊருக்கு தயா உபதேசம் இது அப்படிப்பாங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. அடிக்கடி டெய்லி கோயிலுக்கு போனல நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுதான் சொற்பொழிவுல அப்படி அப்படி இப்படி பாரு, அங்க கோயிலுக்கே போறது கிடையாது அப்படின்னு. அவர்தான் பூப்பணியை பத்தி அவ்வளவு பேசுறாங்க. ஆனா அவர் ஒரு பூ எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால எது சொன்னாலும் அடியில் செய்யணும். அடியில் செஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு சொல்ல முடியும். பூப்பணி செய்யணும், சிவ பூஜை பண்ணணும், எல்லாமே அடியில் செஞ்சுக்கிட்டு தான் உங்கள்ட்ட இப்ப அந்த அதை செய்யறதுனாலதான் உங்கள்ட்ட சொல்றேன். இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதாவது வாரிய சாமி சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மந்திரிக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அது மாதிரி சொற்பொழி பண்றவங்களுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு. அது என்னன்னா சொல்லியபடி நடத்தல். சொற்பொழி வாரிய சாமி அழகா சொல்லுவாங்க, சொல்லியபடி ஊருக்கு உதவின்னு ஆயிடக்கூடாது. நம்ம முதல்ல சிவ பூஜை பண்ணிட்டு தான் மற்றவங்கள சிவ பூஜை பண்ண வைக்கணும். அப்படி ரொம்ப நிறைய இருக்கு நூல்கள்ல நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால சிவ பூஜை ரொம்ப கட்டாயமா சபைதிச்சு எடுத்துக்கொண்டே நம்ம என்ன செய்யணும், சிவ பூஜைக்கு நம்ம ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா எந்த நிலையிலையும் உயிர் போகுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடணும், சிவ பூஜை பண்ணிடணும். வந்துடும். ஆமா, மூலமந்திரத்தை வச்சு செய்யுங்க. இப்போதைக்கு மூலமந்திரம் இருக்குல்ல, அதை வச்சு செய்யுங்க. அத உங்களுக்கு கொடுப்பாங்க, புஸ்தகம் கொடுப்பாங்க. சிவபூஜா விதி இருக்குல்ல, பாத்திவ பூசா விதின்னு இருக்கு, அதுக்கும் நூல் கொடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அதுக்கு கொஞ்சம் சுருக்கி நம்ம செஞ்சுக்கலாம்,
பூத சுத்தியே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஒவ்வொரு பூதங்களையும் நிறுத்தி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம அதை கொஞ்சம் சுருக்கமா பண்ணோம்னா பண்ணிக்கலாம். நம்ம வேலை சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம பூஜையை கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டாவது, டயத்தை கூட வேணும் அப்படின்னா அர்ச்சனை நிறைய கூட்டிக்கலாம். அர்ச்சனை நிறைய பண்ணலாம். நல்ல லீவ் இருக்கு இன்னைக்கு, எந்த இது இல்ல, 1008 அர்ச்சனை பண்ணலாம். உட்காந்து சாமியை 1008 அர்ச்சனை வச்சுக்கிட்டு, 1008 மலர்களை வச்சுக்கிட்டு டெய்லி ஒவ்வொரு அர்ச்சனை சொல்லி 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 சாமிக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். திருவேலிமலையில திருமால் பண்ணார்ல, திருமால் எப்படி பூசிச்சாரோ அந்த அஸ்தோத்திரத்தையே வச்சுட்டு அப்படின்னு அங்கேயே வச்சு படிக்க விட்டேன் சாமி திருவருளால. திருமால் பூசி அவரு நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தீங்கன்னு திருமால் அர்ச்சித்த இது சகஸ்திரநாமம் அப்படின்னு சொல்லி வரும். அதை எடுத்து நீங்க சாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். திருமால் பூசித்தது இப்படி நிறைய இருக்கு. சிவபூஜையில நீங்க விரிச்சுக்கிட்டே போனா, நீங்க டைம் நிறைய உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அதுல ஒன்றலாம். 1008 அர்ச்சனை பண்ணலாம், திருமுறைகளை கூட்டலாம், நிறைய திருமுறைகள் பாடலாம் சாமிக்கு. என்ன ஒரு 2 பாட்டு பாடி முடிச்சு சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் ஊட்டணும். ஏன்னா அவர் கலைச்சிடக்கூடாது இல்ல, அதுக்காக நம்மளே கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும் கலைச்சிடறோம்ல, அதனால சாமி அப்படி நினைக்கணும். ஒரு ரெண்டு திருமுறை பாடினதும் சாமி கொஞ்சம் உணவு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் மீதி திருமுறை பாடணும். ரொம்ப நேரம் பாடணும்னா சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் ஊட்டணும். அதை வச்சு கூட காட்டிக்கலாம், அதை வச்சு காட்டிக்கலாம். இல்ல புதுசா எக்ஸ்ட்ரா வச்சு கூட நம்ம காட்டலாம். அடிக்கடி சாமி தளராம இருக்கிறதுக்கு நீ பாடுப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் சாமி நம்ம பாட்டை கேட்கணும்ல. சாமி அவர் அவசரமா கேட்பாரு, இருந்தாலும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் நெய்வேத்தியம் ஊட்டிக்கிட்டே இருக்கணும். அதிக நேரம் ரொம்ப நேரம் ஆக 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 நம்ம சாமிக்கு அப்பப்போ கூடல கொஞ்சம் நெய்வேத்தியம் ஊட்டிக்கணும். சரி, இன்னும் நிறைய இருக்கு. சிவபூஜையில நூல்கள் நமக்கு நிறைய இருக்கு. அது மாதிரி விதிகள் நிறைய இருக்கு. அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி செய்யணுமோ அதை முறைப்படி நாம் தெரிந்து கொண்டு என்ன செய்யலாம், பூசை பண்ணலாம் அப்படி இந்த பாட்டு சொல்றாரு. ஐயமுறை இப்ப என்ன செய்யலாம், முருகப்பெருமான் இணைந்து சிவ தர்மோத்தரம் நூலை இப்ப எப்படி கேட்டாரு, அம்மையுடைய மடியில் அமர்ந்து அந்த நூலை கேட்டதினால் அந்த ஆகமத்தை சிவ தர்மோத்தரத்தை இப்ப இவர் என்ன கேள்வி கேட்டாரு, இந்த சிவ தர்மங்களை சொல்லுங்கன்னு தானே சொன்னாரு. அது ஆகமத்துல எதுல வருதுன்னா, உபதேசம் என்பது ஆகமத்தில் அந்த அது இன்னொரு இடத்துல வரும்னு நினைக்கிறேன். சரி, அந்த இது வரும்போது பார்ப்போம் எந்த ஆகமத்துல இந்த சிவ தர்மத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உள்ள வரும். அதை நம்ம எடுத்து ரெண்டாவது பார்ப்போம். அப்படி என்று சிவ தர்மோத்தரம் என்னும் நூல்ல அறமதனை அறிந்து அந்த நூல்ல சொன்னபடி சிவ தர்மத்தில் சொன்னபடி அந்த அறம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து சிலரதனை ஆக்கி சென்றனைய சிவபுரியை தெரிந்து இப்ப அந்த ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே சிவ தர்மோத்தரத்தில் கூறப்பட்ட அந்த உப ஆகமத்தை, இது என்ன ஆகமமா, உப ஆகமம். சாமி சொன்னது 28 ஆகமம், அதுல குறிப்பிடுத்து கொடுத்திருக்காரு பாருங்க. அதனால இதுக்கு பேரு உப ஆகமம் என்று பெயர். அந்த மூலத்துல என்ன செய்யறாரு சாமி கொடுக்குறாரு. இது சர்வோத்தம் என்னும் மூல ஆகமத்தின் உபதேசம். இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த 28 ஆகமத்துல சர்வோத்தம் இருக்கு பாருங்க. சர்வோத்தம் என்னும் மூல ஆகமத்தின் உபதேசத்திலிருந்து ஈசானம், சிவதர்மம், சிவ தர்மோத்தரம், திவ்ய புரோக்தம், குபேரம் என்னும் 5ல இந்த சிவ தர்மோத்தரம் என்ற உப ஆகமத்தை உனக்கு சொல்கின்றோம் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றாரு. இப்ப தேடிக்கிட்டு இருந்தா கரெக்டா வந்துச்சு. என்ன ஆகமம், சர்வோத்தம் என்கின்ற ஆகமத்துல இந்த சிவதர்ம முறைகளை சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுல 5 இருக்கு. அதுல ஈசானம், சிவதர்மம், சிவ தர்மோத்தரம், திவ்ய புரோக்தம், குபேரம் என்கின்ற அந்த 5ல் சிவ தர்மோத்தரத்தை பத்தி உனக்கு கூறுகின்றேன் என்று முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு உபதேசம் சொன்னார் அப்படின்னு இந்த இது முடியுது. அடுத்து முதலாவது பரம தர்மாதியல் அப்படிங்கிறத நம்ம பத்தி நம்ம அடுத்த என்னைக்கு பார்க்க போறோம், அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல சொல்லக்கூடிய அறங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத, என்ன தர்மம் செய்யணும் அப்படிங்கிறத முதல் தர்மம் பரம தர்மாதியல் என்று வருது. அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த சிவ தர்மோத்தரத்தை நீங்க கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்யுங்கள். பரியார் தருங்கண் மடமாத
மகவாசை தொங்க மதுவான இருபோது நைந்து மெலியாது இரு தாளின் அன்பு தருவாயே பரிபாலனம் செய்தருள்வோனே பரமேசுரந்தன் அருள்வாளா அரிகே சவந்தன் மருகோனே அலைவாயமந்த பெருமாளே இரு தாளின் அன்பு தருவாயே. கைலாய வரும்போது விஞ்ஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாயும் விகண்டான் சந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பானுவாகி புயலாரும் பொழில் திருவாவூர் தெரிவாள் ஒரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ வான்முகில் வளாது வேகம் அணிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத தீர்வாழ்க நான்முறை அரங்கள் ஒங்க நற்றமும் வெண்மை மல்க மீன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தேவன் திருநீர் சிறக்கவே ஆயுத தடந்தோர் வாழ்க அருமுக வாழ்க வெப்பை கூறுதி தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறி மஞ்சை வாழ்க யானதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே நாளுடைய சிவனையை போற்றி ஏற்றுவேல் முருகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஜெகாம்பரம் வித்தியாசம்